அந்த ஏக இறைவனின் சமாதானமும் வென்றலோட்டுமாக என்று கூறியவனாக எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க விளக்க திருமுனை கூட்ட நிகழ்வில் எது நபி என்கின்ற கேள்விக்குறி இங்கு தலைப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூல் அல்லாஹ் அனுப்பிய இந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், வலா துபுத்திரு அமாலிக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டுப்படுகின்ற விஷயங்களில் நீங்கள் மாறு செய்தால், நீங்கள் முரண்பட்டால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுடைய பார்வையிலே அது கடல் அளவிற்கு இருந்தாலும் மலை அளவிற்கு இருந்தாலும் அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையிலே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதின் அடிப்படையிலே அது இல்லை என்று சொன்னால் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாளை மறுமையிலே அந்த அமல்கள், அந்த செயல்கள் நமது முகத்திலேயே தூக்கி வீசப்படுகின்ற நிலைமைதான் நாளை மறுமையிலே மாறும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறையிலே சொல்லக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது. பொதுவாக மார்க்கம் என்று சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன நடவடிக்கை என்ன, நடைமுறை என்ன என்று பார்த்தால் அல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இருக்க வேண்டும். இந்த இரண்டிற்கும் வேறுபட்ட ஒரு நிகழ்வு மார்க்கமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு காலத்திலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளிலும் இல்லாத ஒரு நிகழ்வாகத்தான் நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அது கருதப்படும். ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்திலே பார்க்க முடிகின்றது, நாம் எடுத்திருக்கக்கூடிய, நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நபி வழிப்படி நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா? இஸ்லாமிய சமுதாயம் நபி வழிப்படி தனது செயல்பாடை அமைத்திருக்கின்றதா என்று பார்த்தால் கவலைக்கிடமான செய்திகள் தான் நம்முடைய ஊர்களிலும் நம்முடைய மஹல்லாக்களிலும் பரிதவிக்கக்கூடிய அவல நிலைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும், அல்லது அல்லாஹ்வையே நான் சொல்லணும், அதுதான் உங்களுக்கு இஸ்லாமா இருக்க முடியும் என்று அல்லாஹ் ஒன்றை வலியுறுத்தக்கூடிய நேரத்தில், அல்லாஹ் ஒன்றை சொல்ற நேரத்தில், இல்ல எங்களுடைய முன்னோர்கள் சொல்வதுதான் வழி, எங்களுடைய இமாம்கள் சொல்வதுதான் வழி, 7 வருடம் 8 வருடம் ஓதி படித்த ஆலிம்சாக்கள் சொல்றதுதான் வழி என்ற அடிப்படையில் என்னுடைய செயல்பாடு அமையும் என்று சொன்னால், என்னுடைய நடவடிக்கை அமையும் என்று சொன்னால் இது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இதை அல்லாஹ் மறுமையிலே விசாரிக்காமல் இருப்பானா என்று ஒவ்வொரு மக்களும் தன்னை சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாழ்கின்ற காலத்துல நபி வழிக்கு முரணான ஏராளமான சடங்கு சம்பிரதாயங்கள் நிகழக்கூடிய நிகழ்வு நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா? ஒன்றா இரண்டா அடுக்கிக்கிட்டே போலாம். இப்போ இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த காரணமே என்ன? ஒவ்வொரு அமைப்பினரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஜமாத்தினரும் சொல்லுவாங்க, சுன்னத் வல் ஜமாத் என்று தன்னைத்தானே சொல்லக்கூடிய மக்கள், அல்லது இன்ன பிற ஜமாத் என்று நாங்கள் நபி வழியை போதிக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய மக்கள், அந்த மக்களிடத்திலே ஒன்றே ஒன்றுதான் நாம் கேட்கின்றோம், நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நீங்கள் நடத்தக்கூடிய நன்மையான காரியம் என்று செய்யக்கூடிய அனைத்து விதமான சடங்கு சம்பிரதாயங்கள் குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? தௌஹீத் ஜமாத்துடைய 30 ஆண்டுகால பிரச்சாரமே அதுதான். இன்னைக்கும் பல பேர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க கூடாது, அவங்க என்ன பேசினாலும் காதுல வந்து நமக்கு விழக்கூடாது. ஏன்? அவங்க சொல்றது எல்லாம் மக்களை பிரிவினை உண்டாக்கக்கூடிய விதமா இருக்கும், ஊரை ரெண்டாக்குற விதமா இருக்கும், ஊரை பிரிக்கிற விதமா இருக்கும் என்று பலவிதமான அவதூறு கருத்துக்கள் இந்த ஜமாத்தின் மீது சுமத்தப்படுகின்ற நிலைமை நம்மளால பார்க்க முடியுது. ஒன்னே ஒண்ணுதான், தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், எந்த அமைப்பா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே
நாளைக்கு மறுமையுடைய நாள்ல நீ இந்த ஜமாத்துடைய ஆதரவாளரா உறுப்பினர் அல்லாஹ் கேட்க போறது கிடையாதுங்க. நீ தௌஹீத் ஜமாத் உறுப்பினரா அல்ல இன்ன பிற அமைப்புடைய உறுப்பினரா என்று அல்லாஹ் கேட்க போறதே கிடையாது. நீ நபி வழிப்படி இருந்தியா, நான் சொன்னதை ஃபாலோ பண்ணியா, என்னோட தூதர் ஒரு தூதர் அனுப்புன அந்த தூதரோட நடவடிக்கையில் நீ இருந்தியா, இல்ல உன்னுடைய இஷ்டத்திற்கு உன்னுடைய மனோ இச்சைக்கு தகுந்தாற்போல் உன்னுடைய செயல்பாடு அமைச்சியா? இதை வச்சு நாளைக்கு மறுமையில தீர்ப்பை நமக்கு வழங்குவான் அல்லாஹ். இன்னைக்கும் மக்களிடத்தில் நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நீங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு வரணும், அந்த ஜமாத்துல உறுப்பினர் கார்டு போடணும், அதுல நீங்க பயணிக்கணும், இப்படி நாம மக்களுக்கு அறிவுரை செலுத்தவே இல்லை. நம்ம சொல்லக்கூடிய வாதம் என்ன? நீ தௌஹீதுக்கு வா, நீ ஜமாத்துக்குலாம் வர வேணாம், நீ தௌஹீதுக்கு வா. சொல்லக்கூடிய செய்தி, பேசக்கூடிய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் சரியாக சொல்லப்படுதா? அல்லாஹ் சொன்னது அடிப்படையில் இருக்கா, ரசூல் சொன்னதின் அடிப்படையில் இருக்கா என்று பாருங்க. சொல்கின்ற அமைப்பினரை பார்க்காதீங்க, சொல்லக்கூடிய நபரை பார்க்காதீங்க. இதுதான் காலங்காலமா நாம் எடுத்துரைக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்துடைய வாசக பிரச்சார நிகழ்வுகளாக இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு எப்படி சமுதாயத்தை நம்மளால பார்க்க முடியுது? அல்லாஹ் ஒன்னு சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன்ல, இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல மார்க்கம் என்றால் இஸ்லாம் தான், அந்த இஸ்லாத்தை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும். இஸ்லாம்னா என்னங்க? வெறுமனே எங்க அத்தாமா முஸ்லீமா இருந்தனால 110 மரங்கள் இருக்கிறதுனால ஏதோ 10ஓட 11 இஸ்லாத்துல நாம் இருக்கிறோமா? இஸ்லாம்னா என்ன? என்னை படைத்தவன், என்னை பரிபாலித்தவன், என்னை பக்குவப்படுத்தவன், எனக்கு உணவளித்தவன், அவனுடைய மார்க்கம் இந்த இஸ்லாம். அந்த இஸ்லாத்துல நான் இருக்கிறேன், இந்த இஸ்லாமிய ஜோதியில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த இஸ்லாம் நல்ல முறையிலே என்னால் பின்பற்றப்படுகின்றதா? இந்த ஒவ்வொரு மக்களும் யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில அந்த இஸ்லாம் வழிகாட்டப்பட்டிருக்கா, சொல்லப்பட்டிருக்கா? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நிகழ்வை சிந்திச்சு பாருங்க. இஸ்லாத்தின் அடிப்படையில் என்னுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் அமைஞ்சிருக்கா? எல்லாத்தையும் ஏட்டு இசட்டு பாருங்களேன். இன்னைக்கு 100க்கு 90% இஸ்லாத்தை குளிதோண்டி புதைத்து விட்டு முன்னோர்கள், மூதாதையர்கள், மகான்கள் என்று சொல்லி இவர்களுடைய வரலாற்று கட்டுக்கதைகளையும் நம்பி இஸ்லாம் இதுதான் என்று தவறான ஒரு பிம்பத்தின் அடிப்படையிலே முஸ்லிம்கள் செல்லக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த அளவிற்கான கட்டுக்கதை? அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கான அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குங்கிறான். இந்த மார்க்கம் எனக்குரியது இருக்கிறான். அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் காலிஸ், தூய்மையான கலப்படமற்ற மார்க்கம் எனக்குரிய மார்க்கம் அல்லாஹ் சொல்றான். நீ இன்னைக்கு சமுதாயத்துல பார்க்க முடியுது, இஸ்லாத்தில் இல்லாத ஏராளமான நடவடிக்கைகளை இஸ்லாமியரின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது. எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு! எந்த அளவிற்கு இஸ்லாமிய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழகம் இருந்த நடவடிக்கை எப்படி இருக்கின்றது? இப்பொழுது தௌஹீதுடைய பிரச்சாரத்தின் அடிப்படையில ஒரு ஊரங்கள் வேணா மாற்றங்களா இருக்கலாம், ஆனா பெரும்பான்மையான ஊர்கள் அடிப்படையில ஷிர்க்குடைய கோட்டையாக இருந்த தமிழகம் தௌஹீதுடைய கோட்டையாக காலங்கள் கடக்க கடக்க மாறக்கூடிய சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு அவுலியா இருப்பார், ஒவ்வொரு ஊர்லயும் தர்கா கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு ஊர்ல பள்ளிவாசல் இருக்கோ இல்லையோ தர்கா இருக்கும், ஒவ்வொரு முக்குலையும் தர்கா இருக்கும், ஒவ்வொரு தர்காக்கும் ஒரு வரலாறு இருக்கும். இவர் இதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்தாரு, உங்களுக்கு பிள்ளை இல்லையா, பிள்ளை பேர் இல்லாம இருக்கிறீங்களா, அந்த அவுலியாட்ட போங்க, அவர் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறவரா இருக்காரு. வெளிநாட்டுக்கு போகணுமா, வருமானம் இல்லையா, அந்த அவுலியாட்ட போங்க, பாஸ்போர்ட் அவுலியா. திருச்சியில பாஸ்போர்ட் அவுலியானே ஒரு அவுலியா இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம மெழுகுபத்தி ஏத்தி வச்சு, ஊதுபத்தி கொளுச்சு வச்சு சக்கரை வாங்கி போட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பாஸ்போர்ட் விசா எல்லாம் வந்துடும். அவர்தான் வெளிநாட்டுக்கு ஏத்தி விடுவாரா என்னன்னு தெரியல. பாஸ்போர்ட் அவுலியா, கிளிப்பிள்ளை அவுலியா, அணில் பிள்ளை அவுலியா, அவ்வளவுதான் வேணாங்க. நம்ம ஊர்ல கும்பகோணத்துல அரக்காசம்மா தக்கியா எல்லாருக்கும் தெரியும். இதோட வரலாறு பின்னணி என்னன்னு தெரியுமா? இதை ஒருத்தர் ஏத்துக்கிறாருன்னு சொன்னா அரக்காசம்மா தக்காங்கிறாங்களே, இவ்வளவு பெரிய அவுலியா தெரியுமா அவரு? அங்க அழைக்கிற ஷாவுல் மீரான் எப்பேற்பட மகத்துவம் வாய்ந்தவர் தெரியுமா? எப்பேற்பட முகபத்தான ஆள் தெரியுமா? பல பில்டப் ஓடும். ஆனா உண்மையிலேயே அவர் இஸ்லாத்தின் அடிப்படையில் செயல்பாடு அமைஞ்சிருந்துச்சா என்று பார்த்தா அதற்கான வரலாற்று பின்னணிகளை அவங்களே சொல்லுவாங்க, நாம சொல்லல. அதற்கான வரலாற்று பின்னணிகளை அங்க இருக்கக்கூடிய மக்களே நம்மள்ட்ட சொல்லுவாங்க.
அங்க சென்று வரக்கூடிய மக்களை நம்மகிட்ட பேசுவாங்க. என்ன வரலாற்று பின்னணியா? அரக்காசமா தக்கியாவை பொறுத்தவரையில ஒரு காலத்துல அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையா, புற்பூண்டு விளையாத அளவுக்கு இருந்துச்சா. அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில பொருளாதாரமே செல்வ வளமே இல்லாம இருந்த இந்த கும்பகோண நகர்ல அங்க உள்ள ஷாவுல் மீரான் மக்காலேருந்து வந்தாராம். நபியுடைய வம்சாவளி அவர் அப்படிலாம் சொன்னாங்க. மக்காலேருந்து குடிபெயர்ந்தீங்க வந்து எங்க மக்காலேருந்து வந்து சென்னை மத்த எங்க பெரும்பெரும் நகரத்துக்குலாம் போல கும்பகோணத்துக்கு தான் வந்திருக்காரு. மேப் எப்படி வந்துச்சு, எப்படி ரூட்டு போட்டாரெல்லாம் தெரியல. கும்பகோணத்துக்கு வந்து அந்த ஒரு ஸ்பாட்ல, அந்த இப்போ அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்பாட்ல பசி பட்னியா பொருளாதாரம் எல்லாம் தீர்ந்து போய் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. மயக்கம் போட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு ஆதரவா அவருக்கு யாரோ யாசகம் கொடுக்கக்கூடிய விதமா அங்க உள்ள சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. எப்பேற்பட்ட பொருளாதாரம்? கிழிஞ்ச நோட்டா இருக்கும், சில காசு துண்டா போட்டு அரை காசு வந்திருக்கும், கிழிஞ்ச நோட்டா இருக்கும். ஏன் அந்த நோட்டு செல்லாது, கடையிலையும் கொடுக்க முடியாது, கொடுத்து ஃபாய்தா கிடையாது. எதுக்கு கிழிஞ்ச நோட்டை கொடுத்துருவோம், செல்லாத நோட்டை கொடுத்துருவோம் என்று கொடுப்பாங்க. இப்படி கொடுத்ததுதான். இப்படி கொடுத்ததுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவர் எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு பாக்குறாரு, என்னடா இவ்வளவு நோட்டு இருக்கு, ஆனா செல்லாத நோட்டா இருக்கு, எல்லாம் அரை காசா இருக்கு, கால் காசா இருக்கு, இதை வச்சு எப்படி பொருளாதாரம் திரட்ட முடியும்? கடையில போய் ஒரு பண்ணு வேணும், டீ வேணும்னு சொன்னா கூட எல்லாம் அரை காசா தானே இருந்துகிட்டு இருக்கு, கிழிஞ்ச நோட்டா தானே இருந்துகிட்டு இருக்கு, இதை வச்சு எப்படி பொருளாதாரம் திரட்ட முடியும்? அப்ப என்ன பண்றாரு? அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு, யா அல்லாஹ் இந்த பொருளாதாரத்துல எனக்கு பரக்கத்தை குடுறா யா அல்லாஹ்னு. அவர் துஆ செஞ்சுட்டு கண்ணை மூடி கண்ணை திறந்து அவர் செஞ்ச துஆவை அந்த பொருளாதாரத்துல ஊதி விடுறாராம். எல்லா காயினும் வளர்ந்துச்சான். 5 ரூபா வெட்டப்பட்ட காயின் முழுசா மாறிச்சான். 10 ரூபா நோட்டு கிழிஞ்ச நோட்டு அப்படியே முழுசா மரமா செடியா கொடியான்னு தெரியல, பணம் வளர்ந்துச்சு. இது நம்ப முடியுதா? பொருளாதாரம் வளர்ந்துச்சு. 10 ரூபா நோட்டு வளர்ந்துச்சான். அப்ப எப்படின்னு நமக்கு புரியல. 10 ரூபா நோட்டு வளர்ந்துச்சான், 50 ரூபா நோட்டு வளர்ந்துச்சான், 100 ரூபா நோட்டு வளர்ந்துச்சான், அன்னைக்கு 1000 500 நோட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வளர்ந்துச்சான். அதனால அரக்காசம்மா அவளியா. அப்ப அவர்கிட்ட போயிட்டு இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப அவர்கிட்ட போயிட்டு கிழிஞ்ச நோட்டு ஒண்ணு இருக்கு, பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, பேங்க்ல எல்லாம் கொடுக்க தேவையில்லை, அந்த தரியால போனாலே முடிஞ்சிருச்சு. இந்த கிழிஞ்சிருக்கு, கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருக்கும், உங்களுக்கு வளர்ந்துச்சுல யா ஷேக் அப்துல், யா ஷாவுல் ஹமீத் மீரானே, உங்களுக்கு வளர்ந்துச்சுல, இந்த மாதிரி எங்களுக்கும் வளர்ந்தா நல்லா இருக்கும். அப்படி போய் நின்று அது வளருமா, ஏத்துக்க முடியுமா, இது சிந்திக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் டெஸ்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கேள்வி ஒருத்தர் போய் கேள்வியாவே போய் கேட்டிருக்காங்க. டெஸ்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது. டெஸ்ட்லாம் நீ பண்ணாத, நம்பு, நம்புனாதான் சொர்க்கம் சொல்லுவாங்கல்ல, நம்புனாதான் உனக்கு சோறு, அந்த மாதிரிதான், நீ நம்புனாதான் உனக்கு சொர்க்கம். நம்புறியா, அங்க பூந்தி இருக்கா, வாங்கி சாப்பிட்டு போயிட்டே. மக்களை பார்க்க முடியுது எந்த அளவுக்கு ஒரு மடைமாற்றம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான அவுலியாக்கள், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள். இப்படி இஸ்லாத்தை சொல்லி மூலச்செலவு பண்ணி இது மார்க்கமா மக்கள்கிட்ட வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்பேற்பட்ட மார்க்கமா இஸ்லாம்? இப்பேற்பட்ட ஒரு இஸ்லாம், இப்பேற்பட்ட தூய்மையான கலப்பற்ற மார்க்கத்தில் இருக்கிறோமே, எப்பேற்பட்ட கதைகள், எப்பேற்பட்ட கப்சாக்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் படிக்கிறாருன்னு சொன்னா இவ்வளவு மூட நம்பிக்கையா இருக்கு, இவ்வளவு இல்லாத மூட அனாச்சார பழக்கமா இருக்கே என்று யோசிப்பாரா இல்லையா? இது கும்பகோணத்துக்கு மட்டும், அரக்காசமா தக்காக்கி மட்டும் உள்ள வரலாறு. இன்னும் பல வரலாறுகள் இருக்கு, பல வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு ஊர் சுன்னத் ஜமாத் பள்ளியிலேயே ஒரு கிதாப் இருக்கும். எப்பேற்பட்ட கிதாப் இருக்கும்? கிஸ்வத்து அவுலியா, அதாவது அவுலியாக்களுடைய வரலாறு. எல்லா ஒரு சுன்னத் ஜமாத் பள்ளியிலும் குர்ஆன் இருக்கோ இல்லையோ, புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாப் இருக்குமோ இல்லையோ, கிஸ்வத்து அவுலியா எல்லா ஊர்லயும் எல்லா பள்ளிவாசலையும் அடிக்க வச்சிருப்பாங்க. சரி, என்னப்பா அதுல இருக்கு? சட்டங்கள் இருக்கா? ஜகாத்துடைய சட்டங்கள் இருக்கா? அல்லது இன்னும் பிற தொழுகையுடைய சட்டங்கள் இருக்கா? இல்ல இல்ல, அவுலியாமார்கள் மகான்மார்களுடைய சட்டம் எல்லாம் அதுல அடங்கி இருக்கு. சரிப்பா, இந்த சட்டம் எனக்கு தேவையா? இதனால மறுமையில நான் ஈடேற்றம் பெறுவேனா? சொல்லக்கூடிய சட்டம் உண்மையிலேயே ஏத்துக்கக்கூடிய வகையில இருக்கா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அவுலியா, நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடிய அப்துல் காதர் ஜீரானி ஷாவுல் ஹமீத் அவுலியா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நாகூர்ல கந்தரின்னு சொன்னா, நாகூர்ல பெரிய லெவல்ல சந்தன கூடுன்னு சொன்னா, பெரிய லெவல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஆரம்பமான செயலை, எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை மார்க்கம்னு இவங்க எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னா இதை ஏத்துக்க முடியுமா? ஒரு கணமா சிந்திக்க முடியுமா? கொஞ்சம் யோசிக்க வேணா? இந்த மாதிரி இஸ்லாம் இருக்குமா?
எப்பேற்பட்ட ஒரு தூய்மையான மார்க்கம், ஹலால் ஹராம் பேர சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், கண்ணியமான உணவுகளை சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம், கண்ணியமான ஆடைகள் அணிய சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம்னு சொன்னா இந்த செயல்முறையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பாங்களா என்று கொஞ்சமாவது யோசிக்கணுமா இல்லையா? அது கொஞ்சமா சிந்திக்கணுமா இல்லையா? ஏன் இந்த சிந்தனை நமக்கு வரமாட்டேங்குது? என்ன காரணம், என்ன நோக்கம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோங்க பல நபர்கள் ஆரம்ப காலத்துல நிகழ்வுகள்லாம் மாறி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல தமிழ் குரான் தமிழாக்கம்லாம் இல்ல, இன்னைக்கு பல பல வீடுகள்ல தர்ஜுமா குரான்கள்லாம் இருக்கு. எடுத்து படிங்கன்னு தான் நாம சொல்றோம். என்ன சொல்றோம்னா தௌஹீத் ஜமாத்காரன் சொல்றேன், நீங்க பார்க்க வேண்டாம். இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்ன, அழகான அறிவுரை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதக்கிர், நபியே நீங்க அறிவுரை கூறுங்க, வ தன்ஃபவுல் மூமினின், அது மூமினா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களுக்கு பயனளிக்கும். அறிவுரை சொல்றது எங்களுடைய வேலை. அறிவுரை சொல்றோம்ல, அந்த அறிவுரை குர்ஆன்ல இருக்கா அல்லது ஹதீஸ்ல இருக்கா? இதான காலங்காலமா கேட்கிறோம், இதான காலங்காலமா சொல்றோம். இதுக்கு ஏன் விடையே கிடைக்க மாட்டேங்குது? இதுக்கே விடையே வர மாட்டேங்குது. என்ன நிகழ்வு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதான நம்ம கேட்கிறோம், நம்ம நினைக்கிறோம். நன்மை நினைச்சு பல மக்கள் செய்யறீங்க. இதை ஓதக்கூடிய ஆலிம் சாக்களா இருக்கட்டும், செய்யக்கூடிய மக்களா இருக்கட்டும், நடத்தக்கூடிய மக்கள் யாரு? ஊர் முத்தவழிகளா இருப்பாங்க, அது ஆலிம் 7 வருஷம் 8 வருஷம் படிச்சவங்களா இருப்பாங்க. இது அவங்களுக்கு தப்புன்னு தெரியாதா? நான் கேட்கிற கேள்வி அதாங்க. 7 வருஷம் படிச்சீங்களே, 8 வருஷம் படிச்சீங்களே, இந்த சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் தப்புன்னு தெரியாதா? ஃபாத்தியாக்கள் தப்புன்னு தெரியாதா? இறந்த வீட்டுல போய் ஃபாத்தியா ஓதுறது தப்புன்னு நமக்கு தெரியாதா? வரதட்சணை வாங்கி சாப்பிடுறது தப்புன்னு நமக்கு தெரியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூட்டுதுவா மார்க்கத்துல தப்புன்னு நமக்கு தெரியாதா? பராத்திரவு மார்க்கத்துல நமக்கு தப்புன்னு தெரியாதா? இப்பொழுது ஓதக்கூடிய இந்த லாத்திபுகளா இருக்கட்டும், மோனுகளா இருக்கட்டும், இது தப்புன்னு நமக்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு பயந்து யோசிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனசாட்சி யோசிச்சு யோசிங்க. இது தவறு நமக்கு விளங்க மாட்டேங்குதா? இல்ல சொல்ற ஆள் மேல பகையா? நீ சொல்லி நான் கேட்கிறதா? அப்பேற்பட்ட நிகழ்வா? அப்படி யோசிக்கிறோமா? ஏன் அந்த மாதிரி நம்ம என்றோம் சொல்றோம்? யாருக்காக சொல்றோம்? எதுக்காக சொல்றோம்? இந்த ஒரு மீட்டிங்க போட்டு ஒரு சேர் பெரிய லெவல்ல ஓங்கி ஒலிக்கணும், இது எங்களுடைய நோக்கமா? இந்த கூட்டத்தை காட்டியோ அல்லது இந்த விதமான உலக ஆதாயத்தை பெறுவதற்காக இந்த ஜமாத் எந்த அளவு முயற்சிது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊர்ல எல்லாரும் ஒத்துமையா தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல ஒரு குடும்பம் மட்டும், சில சாரார்கள் மட்டும் தனியா ஒரு பள்ளிவாசல்ல போய் தொழுகிறாங்க. அல்ல பில்டிங்கா இருக்கிற இடத்துல விட்டுட்டு தனியா ஷீட் இடத்துல ஒரு கூட்டம் தொழுகிறாங்க, வெக்கையில தொழுகிறாங்க, ஷீட்ல தொழுகிறாங்க, வெயில் காலத்துல தொழுகிறாங்க. ஏன் அப்படி தொழுகிறாங்க? கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? எதுக்கு எதுக்கு இப்படி தொழுகிறாங்க? ஒருத்தங்களை வஞ்சிக்கப்படுறாங்க, அடிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க மேல ஒரு நியாயத்தை கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கலாம்ல, கொஞ்சமாவது சிந்திக்கலாம்ல. ஏன் இந்த நிகழ்வு? ஏன் தெரியுமா? அல்லாஹ் எங்க திருமறையில சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, வலா துர்ஜவுன வலாத்துக்கு அலா ஃபுன்சிஹிம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாம யாரு மாறு செய்றாங்களோ, வலா ரஃபீலுன இலா காஃபிரஹும், அவர்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்களாகவே ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படலன்னு சொன்னா நீங்க காஃபிர் ஆயிட்டீங்க. இதை நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எங்களை பார்த்து நீங்க காஃபிர்னு சொல்றீங்களா? அப்ப நாங்களா காஃபிர்களா? நாங்க யாருக்கும் ஃபத்வா கொடுக்கல, யாரையும் காஃபிர்னு சொல்லல. குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க, 34 அத்தியாயம் 2வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் சொன்னேனா? அல்லாஹ் சொல்றானா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீ எந்த மாதிரி மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு? ஒரு செயல் அல்லாஹ் சொன்னதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? யோசிக்கிறது இல்ல, சிந்திக்கிறது இல்ல. அஜ்ரத் சொல்லிட்டாரு ஓகே, ஆலிம் சா சொல்லிட்டாரு ஓகே. சில ஊர்கள் இன்னும் நடவடிக்கையில் இதை நம்ம பார்க்க முடியுது. பேணுதல் பேணுதல்னு சொல்லிட்டு இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், இவங்களுக்கு தெரியாத இவங்க சொல்ல போறாங்க. 7 வருஷம் படிச்சிருக்காங்க, 8 வருஷம் படிச்சு இவங்களுக்கு தெரியாத ஓட போகுது என்று பல மக்கள் யோசிப்போம், பல பேர் சிந்திப்போம். அவங்கள பார்த்தா நாம கேட்கிறோம். இப்ப இங்க உள்ள மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா 7 வருஷம் 8 வருஷம் படிச்சு ஓதிட்டுலாம் இங்க வரல. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும், இங்க உள்ளக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு சிறுவர்களா இருக்கட்டும், இவங்கள்ட்ட நீ சில கேள்விகள் கேட்டு பாருங்களேன். அவங்க கேட்கிற கேள்விகள் பதில் இருக்கா? இங்க மக்தப் மசாலா படிச்ச மாணவனா இருக்கட்டும், அது கோடைக்கால பயிற்சியில படிச்ச சில மாணவர்களா இருக்கட்டும், இவங்க வைக்கிற கேள்விக்கு 7 வருடம் 8 வருடம் படித்த ஆலிம் சாட்ட பதில் இருக்கா? நான் கேட்கிறேன். வைக்கிற பதிலா அவங்களால பார்க்க முடியுமா? அதான நாம காலங்காலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எங்க பதில் வருது? காலங்காலமா குர்ஆன் ஹதீஸ் எங்க இருக்கு? அதெல்லாம் இல்ல, இந்த 5 அவுலியா அதை சொன்னாரு, தாலீம் கிதாப்ல இருக்கு, மௌலித் கிதாப்ல இருக்கு. மாத்தி விடுற மக்களை நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா?
இறந்த வீட்டுல ஃபாத்தியா ஓடுறது எங்க பதில் இருக்கு பார்க்க முடியும். எந்த அளவுக்கு நினைக்கிறோம் இது சின்ன செயல் தானே, சிறிய லெவல் தானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைலா நபியுக வஅலா குந்தும், நபியே நாம் சொல்லாத ஒரு செய்தியை நீ நம் மீது இட்டுக்கட்டி சொன்னா, வலா ஸலாத்த வஅலைஹிம், வாழுகின்ற பொழுது 2 மடங்கு வேதனை உனக்கு உண்டாக்குவேன், வ யௌமுல் கியாமா, மறுமையில உனக்கு 2 மடங்கு வேதனை. ரசூலை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கிறான், நபியே நான் சொல்லாத செய்தியை நீ என் மேல இட்டுக்கட்டி சொன்னா வாழும் போதே 2 மடங்கு வேதனை. கடுமையா இருக்கும், அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையா இருக்கும். மறுமையில 2 மடங்கு வேதனை. இங்கேயும் வேதனை, மறுமையில வேதனை. இந்த வேதனை நமக்கு தேவையா? இந்த வேதனையில கடந்து நாம் சாவதற்கு நம்முடைய நிலைமைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அதனாலதான் அச்சமே இல்லாம இருக்கிறோம். அல்லாஹ்வை எழுத்தா பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை வெறும் எழுத்தாதான் அல்லாஹ் இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ள பூர்வமாக அவன் யார்? ரஹ்மான், ரஹீம் ரஹீமீன், அவன் தான் கருணையாளன். அவனை தவிர கருணையாளன் யார் இருக்க முடியும்? அப்பேற்பட்ட ரஹ்மான். அவன் கேள்வியாவே கேட்கிறாங்க. லாத்தீபு கிடையாது இஸ்லாத்துல. அல்லாஹ்க்கு நம்ம கத்துக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை ஆரம்பிச்சிருவாங்க லாத்தீபுன்னு. ஏ சையதி முஹையதி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். சில ஊர்கள் லாத்தீபுங்கிற பேர்ல எப்படின்னா, நாங்க திக்ரு பண்றோம் அல்லாஹ்வை. எப்படிப்பா திக்ரு பண்றீங்க? அல்லாஹ் பெருசா இருக்கு, அதை நாங்க ஷார்ட் ஃபார்ம்ல ஹான்னு சொல்றோம். அல்லாஹ்வே பெருசா இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வச்சிருக்கோம், இது கூட பெருசா இருக்கு. டிஎன்டிஜன் சொல்றோம், தாத்தா ஜான் சொல்றோம். எங்களுக்கு அல்லாஹ்வே பெருசா இருக்கு, நாங்க ஹான்னு சொல்றோம், நிம்மதியா இருக்கு. ஷார்ட் ஃபார்ம்ல கொடுக்கிறோம். ஹக்கை தவிர வேறு இல்லை, உண்மைதான், உண்மையை தவிர வேறு இல்லை, உண்மைதான், உண்மை தவிர வேறு இல்லை. இத தமிழ்ல நினைச்சு பாருங்க. உங்க வீட்டுல உங்க கணவர் போயிட்டு திண்ணில உட்காந்துக்கிட்டு உண்மைதான், உண்மையை தவிர வேறு இல்லை, உண்மைதான், உண்மை தவிர வேறு இல்லை, உண்மைதான், உண்மை தவிர வேறு இல்லை அப்படின்னு திண்ணில உட்காந்து சொன்னாருன்னா நல்லா தானே இருந்தார் அந்த மனுஷன். ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு? உண்மைதானே, எதை உண்மைங்கிறாரு, எது உண்மை இல்லைங்கிறாரு, என்னன்னே புரியலையே. யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. இதுதாங்க ஓடிக்கிட்டு சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? என் விளையாட்டு காட்டுறியா, என்ன கிண்டல் பண்ணலையா? நாங்க சுருக்கி வச்சிருக்கோம், ஷார்ட் ஃபார்ம்ல வச்சிருக்கோம். ஒரு ஊர்ல நடந்த நிகழ்வு நாம ஹையுல் கையும்னா என்ன, அவனை தவிர யாரும் கிடையாது ஓதிட்டு இருக்காங்களா? நீங்க அல்லாஹ் புகழ்றீங்களா? ரகசியமா பணிவா புகழுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு மேட்டு மேல சஹாபாக்கள் ஏறுறாங்க. இப்படி சஹாபாக்கள் ஒரு மேட்டு மேல ஏறுறது என்ன நிகழ்வு ஆகுது? எல்லாரும் அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொன்ன திக்ர் தான் சொல்றாங்க. எல்லாரும் அல்லாஹ் சொன்ன திக்ர் தான் சொல்றாங்க. அல்லாஹ் அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது, சுப்ஹானல்லாஹ் எல்லாம் கத்துறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் இங்க வாங்க, இதுஹப் இங்க வாங்க, லா தராகு இலா சமிஅனா, நீங்க ஒன்னும் காது கேட்காதவன கூப்பிடல. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்பா நீ ஒன்னும் காது கேட்காதவன அழைக்கிற, அவன் வல்லோன், அவன் ரஹ்மான், உங்கள் இறைவன் நீங்கள் ரகசியமாகவும் பணிவாகவும் அழையுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன நிகழ்வு. இந்த நபிமொழி எங்க நாம வைக்கிறது? இந்த நபிமொழி எங்க நாம யோசிக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மார்க்கமா இன்னைக்கு காட்டப்படுதா? இன்னைக்கு மார்க்கமா அங்கீகரிக்கப்படுதா? இது இஸ்லாத்துல உள்ள நடைமுறையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு செயல் இருக்குன்னா இது இஸ்லாத்துல சொல்லி இருக்கா, இது மார்க்கமா இருக்கா? யோசிக்கிறதுல இது சொன்னா போதும், ஊர் வழக்கம், அதுக்கு மேல மாத்திக்க வேணாம், ஊரை பகச்சிட்டு நாம இருக்க வேணாம். ரசூலுல்லாஹ் இருந்தாங்களேங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க, அல்லாஹ்வுக்கா இருந்தாங்களேங்க, நம்மளால இருக்க முடியாதா? எப்பேற்பட்ட நடவடிக்கை உண்டாகி இருக்கின்றது, எப்பேற்பட்ட அனாச்சாரத்தை புகுத்தி இருக்காங்க. சில ஊர்களில் நடக்கும். வேலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் என்னன்னு சொன்னா எப்பேற்பட்ட அளவுக்குன்னு சொன்னா தில்கி பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தில்கி பாக்னு சொன்னா என்னன்னா, ஒரு ஊர்ல, அந்த வேலூர்ல என்ன ஆகும்னு சொன்னா வருடவாட நடக்கும் ஒரு திருவிழா மாதிரி. ரசூலுல்லாஹ்வுடைய முடி இருந்துச்சாம். ரசூலுல்லாஹ்வுடைய முடியை வச்சு ஒரு தட்டுல ஒரு ட்ரம்ல தண்ணியை ஊத்தி அந்த தண்ணியை அப்படியே ஊருக்கே சப்ளை பண்ணுவாங்களாம், ஃபாத்தியாலாம் ஓதி. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய முடி. ரசூலுல்லாஹ்வுடைய முடியா அல்ல எந்த தாத்தாவுடைய முடின்னுலாம் தெரியல, முடிய ஊத்தி ஊருக்கே தண்ணி சாப்பிடு. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய முடி தண்ணி யாராச்சும் குடிச்சாங்கன்னா நீண்ட நாள் ஆயுள் வாழலாம், நீண்ட நாள் இருக்கலாம். அதே மாதிரி சில ஊர்கள்ல அது நம்ம கேள்விப்படுறோம். எப்பேற்பட்ட அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மலஜலம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹலாலு. ரசூலுல்லாஹ்வுடைய மலஜலம் எப்பேற்பட்ட புனிதமானது தெரியுமா? கட்டுக்கதைங்க எழுதி கிஸ்ரத்து நபியில எழுதி வச்சிருக்காங்களா? எந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்காங்க பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ்வுடைய மலஜலம் ஹலாலு, அதோட ஆயுள் நீட்டி வைக்கும். ஒரு சஹாபி இருந்தாராம், இவங்களும் ஹதீஸ் கிரியேட் பண்றாங்க. அதுக்கான கீழே புகாரி முஸ்லிம் போடுவோம்ல, இதுக்கு கீழே என்ன கித்தாபு போடுறதுல கட்டுக்கதை ஹதீஸ்ன்னு போடுறதா என்னன்னு தெரியல. அவர் ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு இமாம் இருந்தாராம், ஒரு சஹாபி இருந்தாராம். அந்த சஹாபி என்ன பண்றாருன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம், ஹிஜாமா நம்ம சொல்லுவோம்ல, ரத்தம் குத்தி எடுக்கிறது, அரபில இருந்த மக்களுக்கு தெரியும் ஹிஜாமா, ரத்தம் குத்தி எடுப்பாங்க. அந்த ரத்தம் குத்தி எடுத்த நிகழ்வு ரசூலுல்லாஹ் ரத்தத்தை ஒரு பேஷன்ல வச்சிருக்காங்களாம். ரத்தம் தானே கீழே ஊத்துறாரோ சஹாபி.
ஊத்துற நேரத்துல இல்ல ரசூலுடைய ரத்தம் புனிதமானது தெரியாதா, அதையே நீ ஊத்துன, எப்பேற்பட்ட மாபாதக செயலை பண்ணிட்ட. இதை கேட்கும்போது நாம முஹப்பத்தா நினைப்போம். அப்படியே கையும் காலையும் குத்திக்கிட்டு ரசூலுடைய ரத்தம் புனிதமானது போல, எவ்வளவு பெரிய புனிதம், ரசூலுடைய மலம் புனிதமானது, ரசூலுடைய சிறுநீர் புனிதமானது, ரசூலுடைய எச்சி புனிதமானது. எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்ற அனஃபில் பஸல் பிஸ்ருகா, நானும் மனுஷன் தான், நான் நபியை தவிர யாரும் கிடையாது, நான் நபி அவ்வளவுதான், நானும் மனுஷன் தான், உங்களை மாதிரி எனக்கு எப்படி இயற்கை தேவை இருக்கு, எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு, ரசூலுடைய மலம் புனிதமானது, ரசூலுடைய சிறுநீர் புனிதமானது, ரசூலுடைய ஒவ்வொரு எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடையது புனிதமானது. அவங்க நபி தாங்க. நபிக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அவங்களுக்கு வகை செய்தி வரும், நமக்கு வராது, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிற நிகழ்வு நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா? அதான் அதேதான் அங்க நடந்துகிட்டு இருக்கும். தில் மஜாஸ் பார்க்கும், தில்கி பார்க்குன்னு சொல்லிட்டு வேலூர்ல நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே நடந்துரும் போல. இது எப்படி போன, அங்க யாருடைய முடியோ கொண்டு வந்தாங்க, இங்க எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. காலம் கடந்து அல்லாஹ் காப்பாத்தணும். இங்கே வேற யாருடைய முடியை கொண்டு வந்து இது ரசூலுல்லாஹ்வுடைய மியூசியத்துல இருந்து எடுத்துட்டு வந்தோம், மதீனால இருந்து எடுத்துட்டு வந்தோம். ரசூலுடைய காலனி பாருங்க, யாருடைய காலனிலாம் தெரியாது மக்கள்லாம். அப்படியா ரசூலுடைய மலம் ஹலாலா, ரசூலுடைய இந்த உறுப்புகள்லாம் ஹலாலா, அப்படியா எல்லாம் தலையாட்டிட்டே இருக்காங்க. எல்லாம் முஹப்பத்தா இருக்கும். வெளில வந்து கொஞ்சமாவது யோசிக்கணுமா இல்லையா, எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் மனுஷன் தானே, இது எப்படி அவர் சொல்றாரு, போய் கேள்வி கேட்டா முடிஞ்சிருச்சு. அவர் அஜரத்தை எப்படி நம்ம கேள்வி கேட்கறது, எப்படி அவர்கிட்ட போய் நம்ம நிக்கிறது, பயப்படும்ல. இந்த பயம் தான் அவங்களுக்கான ஆயுதம். இந்த ஊர் மக்கள் இருக்கீங்களே, குறிச்சு வச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நரகத்துல தூக்கி போடுற நேரத்துல அல்லாஹ் கேட்பான். அப்ப சில மக்கள் நரகத்துல கதறுவாங்களாம், காலு நஸ்தைனு, யா அல்லாஹ் நாங்கள் செவியேற்றி இருந்தால், நாங்கள் சிந்தித்திருந்தால், அஸ்மாவு நாக்கிலு, நாங்கள் கேட்டிருந்தா, செவியேற்றி இருந்தா, சிந்திச்சிருந்தா இந்த நரகத்துல வந்து கடந்திருக்க மாட்டோம்டா யா அல்லாஹ். இந்த மக்கள் கதறுவாங்களாம், நாங்க அதை செவியிட்டு கூடாதா, கேட்டிருக்க கூடாதா, சிந்திச்சிருக்க கூடாதா, சொல்றதெல்லாம் ஆமா ஆமான்னு சொன்னோமே, எல்லாத்துக்கும் தலையாட்டினோமே, அதனால இங்க வந்து கடக்குறோம்டா யா அல்லாஹ். எங்களை வழிகெடுத்தவங்களை காட்டுறாயா அல்லாஹ், எங்களை யாரு வழிகெடுத்தாங்க அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரையா அல்லாஹ். ஜாரத்துக்கு வழிமானா, நாங்க என்ன பண்றோம், காடுலே போட்டு மிதிக்கிறோம்டா யா அல்லாஹ். அந்த மக்கள் கதறுவாங்களா. இப்ப நம்ம சொல்றது மக்களுக்கு கோபமா தான் இருக்கும். இப்பயே மக்களுடைய உள்ளத்துல என்ன ஓடிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு நிகழ்வுகள் இருக்கும்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, கூடத்தை போட்டானுவோம், திட்டுறதுக்குனே வருவானுவையா. நம்ம எது பண்ணா இவங்களுக்கு என்ன, நம்ம ஏதோ பண்ணிட்டு போறோம், இவங்களுக்கு என்னதான் வந்துச்சு. பல பேருடைய உள்ளத்துல இதான் ஓடிக்கிட்டு இருக்கும், பல பேருடைய சிந்தனையில இதான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க உலக நடைமுறையில எது போன நீங்க கேள்விக்க வகை கிடையாது. நீங்க மார்க்கத்துல பண்றீங்க, இந்த மார்க்கம் உங்களுக்கு சொந்தமான மார்க்கம் கிடையாது, தௌஜமா சொந்தமான மார்க்கம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். அந்த மார்க்கத்துல எப்பேற்பட்ட ஒரு அநீதியான துரோகமான செயலை செஞ்சு ஊர் மக்களையும் கொண்டு போறீங்கன்னு சொன்னா இது மோசமான ஒரு நிகழ்வு கிடையாதா? இது அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கவே மாட்டான். அல்லாஹ் உங்களை விசாரிக்க மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு மறுமையில் நீங்க விசாரிக்கப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக இந்த நிகழ்வு? பல பேர் உள்ளத்துல என்ன நினைக்கிறாங்க, அலிம்சா மக்கள்லாம் 7 வருஷம் படிச்சிட்டோம், 8 வருஷம் படிச்சிட்டோம், ஒரு பொழப்பு கிடையாது. மந்திரிச்சு விடுறோமா, ஓதி விடுறோமா, அதுக்கு ஒரு 100 ரூபா கொடு, தாயத்தை கட்டி விடுறோமா, அதுக்கு ஒரு 50 ரூபா போ, இப்படி வருமானத்தை பெருக்கிதான், வழி கிடையாது, பொருளாதாரம் நசுக்கப்பட்டிருக்கு. இப்படிதான் பல பேர் நினைக்கணும். பல பேர் சிந்தனை அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பல ஆலிம்சர்கள் வெளிப்படையா சொன்னதே, நான் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வேற ஏதாச்சும் செய்ய போறேன், நான் செஞ்சுட்டு போறேன், இப்படியே வெளிப்படையா சொல்றாங்க அந்த மக்கள். அல்லாஹ்க்கு ஒரு அச்சம் இல்லையா? இந்த உலகத்துல காலத்துக்கு நீங்க வாழ போறீங்களா? மறுமைன்னு ஒரு நாளே கிடையாதா? மறுமையில நீங்க விசாரிக்கப்பட மாட்டீங்களா? அல்லாஹ் கேள்வி கேட்கவே மாட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம இன்னைக்கு நம்ம வாழ்றோம்னா எத்தனையோ மௌத்துக்களை பார்க்கறோங்க சமீபத்துல, எத்தனையோ மௌத்து. அதுல கொஞ்சமாவது நம்ம சிந்திக்க வேணாமா? இந்த உரையை பொறுத்தவரை, இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில உங்களை திட்டுறது எங்க நோக்கம் கிடையாதுங்க. உங்களை திட்டுறது எங்களுக்கு நோக்கம் கிடையாது. இன்னைக்கு நாங்க ஒரு கூட்டம் போடுறோம்ல, குர்ஆன்ல இருந்து பேசுறோம்ல, ஹதீஸ்ல இருந்து பேசுறோம்ல, நீங்க ஒரு கூட்டம் போடுங்களேன். அந்த கூட்டத்தை எங்களுக்கு திட்டி இல்ல. எப்பேற்பட்ட கூட்டமா இருக்கணும்? இந்த பேசினார் ஒரு ஆலிம்சா, தாய்கள் வந்து பேசினாங்க, கூட்டுதுவா இல்லைன்னு சொன்னாங்க, மௌலிது இல்லைன்னு சொன்னாங்க, ஹத்தம் பாத்திகா இல்லைன்னு சொன்னாங்க. இதோ அதுக்கான ஆதாரம் எல்லாரும் பாருங்க, போடுங்களேன் கூட்டத்தை, மக்கள் முன்னாடி வந்துரும். ஏன் செய்ய மாட்டீங்க? ஏன் செய்ய மாட்டீங்க? இருந்தா தானே போடுறதுக்கு, வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம். எங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தா நாங்க காட்டுவோமா, ஆதாரம் இல்லை நாங்க என்னப்பா பண்றது? அப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் சிந்திக்கிறீங்க. அல்லாஹ்வுக்காக அஞ்சிக்கங்க, அல்லாஹ்க்கு பயந்துக்கங்க. அல்லாஹ் சொல்றான், இத்தகு வலா ரஜுலு அலைஹிம், நீங்க மனிதர்களுக்கு அஞ்சாதீங்க. நீங்க பாக்குறீங்க ஊர் பொழப்பு கெட்டு போயிரும்,
ஊரை பகைச்சிக்க முடியாது. அது நல்ல சமுதாயத்தில் நடக்கணும். நீங்க மனிதர்களுக்கு அஞ்சாதீங்க. ஒல அருபாத்த அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க. ஒலா தில்க அலா குந்தும், அல்லாஹ்வுடைய வசனத்தை அற்ப விலைக்கு விற்காதீங்க. நீங்க அப்படிதானங்க போயிட்டு இருக்கு. ஒரு வீட்டுக்கு போறீங்களா, ஃபாத்தியா ஓதுறீங்களா, 100 ரூபா ஃபாத்தியா 250 ரூபா ஃபாத்தியாவா, யாசின்ல ஆப்பார் யாசின் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது ரொம்ப நீண்டு நெறிஞ்சு போச்சுன்னா 500 ரூபா கொடுப்பாங்க. கடைசியில வருவாங்க யாசின் குர்ஆன் இன்ன கிழமை முஸ்லிம் துரிஜா ஒண்ணு முடியும் 50 ரூபா. நீட்டி ஓதுனா காசு அதுக்கு தகுந்த மாதிரி, குறைச்சு ஓதுனா அதுக்கு தகுந்த மாதிரி காசு. விட்டு வச்சுக்க ஏதாச்சும் ஒண்ணு விட்டு வச்சிருக்கீங்களா மார்க்கெட்ல இல்லாத செய்திகளை? பிள்ளை பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சிடும். பிள்ளை பிறக்கும் போது ஒரு ஃபாத்தியா, பிள்ளை பிறக்கும் வலது காதல பாங்கு இடது காதல இக்காமத்து. பார்க்க முடியுதா இல்லையா? பாங்கு எதுக்குங்க? தொழுவைக்கான அழைப்பு, ஒரு பத்திரிக்கை. அல்லாஹ் கூப்பிடுறான் பள்ளிவாசலுக்கு. வலது காதல பாங்கு இடது காதல இக்காமத்துனா பேம்பஸ் போட்டுக்கும் அந்த பிள்ளை தொழு வர போதை எந்திரிச்சு. நான் அதான் கேட்கிறேன். பிள்ளை 3வது நாள் ஒரு ஃபாத்தியா, 7வது நாள் ஃபாத்தியா, 40ல ஒரு ஃபாத்தியா. பிள்ளை வளர்ந்ததா சுன்னத்து கல்யாணம். ஒரு கல்யாணம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சுன்னத்து கல்யாணம். சில ஊர்ல ஃபேமஸா இருக்கும். பிள்ளைக்கு சுன்னத்து பண்ணணும், ஓகே பண்ணிட்டீங்களா, ரசூலோட வழிமுறை ஓகே. என்ன பண்ணுங்க, அது ஊரளவு பெரிய லெவல்ல மேடெல்லாம் போட்டு ரதத்துல கொண்டு வராங்க மாப்பிள்ளைய. நல்ல பூவெல்லாம் வச்சு சுன்னத்து கல்யாணம் மாப்பிள்ளைக்கு பண்றோம். ஒரு கல்யாணம் தானப்பா, இதுவரை கல்யாணம் தெரியாது, அமைதியாரு. அதோட முடிஞ்சிச்சா? அதோட முடியாது, அதோட போகும். பிள்ளை வளர்ற நேரத்துல ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏதாச்சும் ஒரு நிகழ்வா, அதுக்கு ஒரு பாத்தி அஜரத்தை உடனே ஓடிட்டு போயிடணும். வாங்க நீங்க தான் ஓதன சரியாகும், டாக்டர் அஜரத் தான் எல்லாத்தையும் பார்ப்பாரு. A to Z எல்லாமே அவரு தான். நீங்க அப்படித்தானே பார்த்துட்டு மக்கள். மத சங்கடத்துக்கு ஒரு மதத்துடைய சங்கட சமாஸ்தாரத்துக்கான ஒரு இடமா தானே மக்கள் அவங்கள பாக்குறாங்க. ஏன் அதுக்கு நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்க, அப்படி சிந்திச்சு வச்சிருக்கீங்க. எப்பேற்பட்ட நிகழ்வா நீங்க மக்கள்கிட்ட பார்க்கப்படுது. இப்படியே ஆரம்பிக்க ஒண்ணும். கல்யாணத்துல மாப்பிள்ளை நிப்பாப்புல, கல்யாணத்துல நிக்கும் போது எல்லா கூத்தும் தெரியும். ஒவ்வொரு ஊர்களையும் பார்க்க முடியுதுங்க. எந்த அளவுக்குன்னா பல பேர் வந்து நிப்பாங்க, கொமர் காரியம் வச்சிருக்காங்க நிப்பாங்க. பல பேர் கொமர் காரியம் வச்சிருக்காங்க, பள்ளிவாசல் வாசல்ல தான் நிப்பாங்க. நான் பார்த்திருக்கேன் பள்ளிவாசல் வாசல்ல சில வீடுகள்லாம் வந்து கொமர் காரியம் வச்சிருக்கேன், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, எனக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்கு, உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. பள்ளிவாசல் லெட்டர் படிச்சு சைன் போட்டு கொடுத்துருவாங்க, சீல் வச்சு கொடுத்துருவாங்க, ஒரு 2 பொம்பளை பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. பொருளாதாரம் வராது. ஏன் மாப்பிள்ளை வீட்டுல கேட்டிருப்பாங்க, 4 பைக்கு 4 காரு எல்லாம் கொடுங்க. இதுக்கு மேல மாப்பிட்டாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்டையும் ஒன்றும் இருக்காது. ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிருவோம். நாம இருக்கிறோங்க தௌஹீதுடைய பிரச்சாரம் விளங்காத நேரத்துல நம்ம அத்தா நம்ம அப்படிதான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி, 4 வீட்டுல உழைச்சி, நம்ம அத்தா வெயிலையும் மழையும் கஷ்டப்பட்டு நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களா இல்லையா? இதே நிகழ்வு இன்னைக்கு பெண்களுக்கு நடக்குதா இல்லையா? சமுதாயத்துல பார்க்க முடியுதா இல்லையா? பல ஊர்கள்ல, இந்த அரியலூர் மாவட்ட பகுதிகளெல்லாம் பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பாலை ஊத்தி கொண்ட வரலாறு நம்மளால பார்க்க முடியும். ஏன்? கொமர்காரி. ஏன்? அதுக்கு அது கட்டி கொடுத்து வளர்த்து அது பெரிய லெவல்ல நம்ம எதுவுமே செய்ய முடியாது. பல மக்கள் கொன்னாங்க, கள்ளிப்பாலை ஊத்தி கொன்னாங்க. இந்த நிகழ்வு உருவாக்குனது யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைதா புஷ்ரத அலைஹிம் நிசா, பெண் குழந்தை பிறந்தா அதான் நற்செய்தி பரக்கத்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மாதிரி மார்க்கத்தில் நாம இருந்துகிட்டு, அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான கொள்கையில் இருந்துகிட்டு இன்னைக்கு பெண் குழந்தைனாலே முசீபத்தை ஆக்கி வச்சிருக்கிறோம்னு சொன்னா எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு. பத்திரிக்கை அடிப்பாங்க, அதுல இருந்து ஆரம்பிச்சிடும் கிராண்ட் எல்லாம். எப்பேற்பட்ட நிகழ்வா இருக்கும். அல்லாஹ்வுடைய திருப்பேரெல்லாம் இருக்காது, 7-8 இருக்கும். பல ஊர்கள்ல பார்க்கலாம் 7-8 இருக்கும். என்னப்பா அந்த 7-8 என்னப்பா அர்த்தம்? பிஸ்மில்லா அர் ரஹ்மான் அர் ரஹீம். அலிஃபுக்கு ஒரு நம்பர், பாக்கு ஒரு நம்பர், தாக்கு ஒரு நம்பர். என் கணித ஜோதிடம் ஹியூமராலஜி மாதிரி நம்பர் போட்டு வச்சிருவாங்க. அரபுல எழுத்துக்களை நம்பர் போட்டு வச்சிருவாங்களா? ஏன்? இவங்க சொல்றாங்களா அல்லாங்கிற பேர் பெருசா இருக்கு, நாங்க ஹான் ஷார்ட் பண்ணி கூப்பிடுறோம். அந்த மாதிரி பிஸ்மில்லா ரஹ்மான் பெருசா இருக்கு, 7-8 அலிஃபுக்கு பாக்கு ஏதோ அரபு எழுத்துக்கு ஒரு நம்பரை போட்டு ஷார்ட்ல நாங்க வச்சிட்டோம். ஓகே, இதே மாதிரி உங்க பேரை வச்சா, ஒருத்தர் அப்துல்லான்னு இருக்காரு, அவருக்கு பேர் 18ன்னு வச்சுப்போம். ஒரு அம்மா ஆமினான் இருக்கு, அந்த அம்மாவுக்கு பேர் 20ன்னு வச்சுப்போம். வா 20 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அந்த அம்மா டீக்கு ஒரு 5ன்னு வச்சுப்போம். வா 20. இந்த 5 குடி, சேருக்கு 8ன்னு வச்சு 8 நவுத்தி போடு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போலயே. இப்ப நம்பரை சொல்லி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? இன்னைக்கு அதான் முகபத்தை. வீடு கட்டுறீங்களோ இல்லையோ, பேஸ்மெண்ட் போடுறாங்களா இல்லையோ, இன்ஜினியர்ட்ட முதல்ல சொல்லிடுறாரு இந்த 7-8 வந்துடணும். இது அடிப்படையா ஏன் தெரியுமா? முகபத்தான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை இருக்கணும். அதுல இருந்து எல்லா முசீபத்தும் ஸ்டார்ட் ஆகும். இன்னாருடைய மகன் இன்னா இருக்கும், இன்னாருடைய மகள் இன்னா இருக்கும், தீன்குல செல்வன் இவர்களுக்கும், தீன்குல செல்வி இவர்களுக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அவருக்கு அலிபாத்தா தெரியாது மாப்பிள்ளைக்கு, ஆனா தீன்குல செல்வன். அந்த அம்மா பள்ளிவாசலுக்கே போயிருக்காரு, எப்படி என்னன்னே தெரியாது, ஆனா தீன்குல செல்வி, தீன்குல செல்வன், தீன்குல செல்வி. பிஹெச்டி பிகாம் இந்த மாதிரி டிகிரி வாங்கின பட்டமானலாம் தெரியல, தீன்குல செல்வன் தீன்குல செல்வி இவர்களுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்படுது. எந்த மாதிரி நிகழ்வு பார்க்க முடியுது? மார்க்கம்னு என்ன தெரியாது, அத்தா மௌத்தா ஏற்பட ஜனாசத்துல வைக்க தெரியாது பிள்ளைங்களுக்கு, ஆனா தீன்குல செல்வன் உருவாக்கி இருக்காங்களா, நடவடிக்கையில உருவாக்கி இருக்காங்களா இல்லையா? இதுல இருந்து ஆரம்பிக்கும் நிகழ்வு நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா? இந்த நிகழ்வை உருவாக்குனது யாரு? சமுதாயத்துல ஆடம்பரத்தை
மிகப்பெரிய அளவிற்கான செல்வ சீமானாக கல்யாணத்தை நடத்திய நிகழ்வுகள் எல்லாம் உருவாக்குனது யாரு? ஒவ்வொரு ஜும்மா மேடையிலும் பேசுறீங்கல்ல, அவுலியாக்களை பத்தி மகான்களை பத்தி பேசுறீங்கல்ல, இல்லாத கட்டுக்கதைகளை பேசுறீங்களே, அதே இடத்துல எப்பா வரதட்சணை வாங்க கூடாது, வரதட்சணை கல்யாணம் பண்ண கூடாது, இது எந்த ஜும்மா மேடைகள்ல பேசப்படுது? இன்னைக்கு பல மக்கள் விரைந்து வராங்க. சுன்ன ஜமாத் மக்களை சில ஊர்கள் என்ன பண்றாங்கன்னா எழுதியே போட்டுறாங்க. ஊர்ல இருக்கிறியா, தண்ணி அடிக்கிறியா, இன்ன பிற பழக்கங்கள் அசிங்கமான பழக்கம் இருக்குன்னு தெரிய வருதா, உனக்கு தஃப்தர் தர மாட்டேன் எழுதி போடுறாங்க. இந்த மாதிரி வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ண வரியா, உனக்கு தஃப்தர் கிடையாது, எழுதி போடுங்க. இந்த ஊர்லயும் பார்க்க முடியுமே. ஊர் ஒத்துமை, ஊர் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும். நிலாத்துக்காரன் வந்தா ஒத்துமையா குலைச்சிட்டான், தனிப்பள்ளியை கட்டிட்டு போயிட்டான். ஏன் உள்ள பிரிவினை? நீ கல்யாணம் வச்சா நான் வர மாட்டேன், அவரு கல்யாணம் வச்சா அவரு வர மாட்டாரு, ஒரு மௌத்துக்கு வந்து நிக்க மாட்டேற. இந்த பகையா? பகை பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கா? வாக்கியா வர தகர ஒண்ணுமே இல்லைங்க. அல்லாவுடைய தீன் தாங்க எங்களுக்கு பிரச்சனை. அல்லாவுடைய தீன். நீங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரா இருக்கலாம். உங்க அத்தா மூத்தா இருப்பாரு, தௌஹீதோட அத்தா மூத்தா இருப்பாரு, ஆனா இணை வச்சிருப்பாரு, மூத்துல போய் நிக்க முடியாது இவரால. சொந்த தங்கச்சி கல்யாணம் நடக்கும், வரதட்சணை வாங்கி நடக்கும். தௌஹீத் சகோதரர் என்ன பண்ணுவாருன்னா பள்ளிவாசல்ல ஓரத்துல படுத்து கிடப்பாரு. கல்யாணம் நடக்க, தங்கச்சிக்கு நடக்குது, வரதட்சணை வாங்கி நடக்கலாம் சொல்லி கேட்கல, சொந்த தங்கச்சி கல்யாணம், போகாம ஓரத்துல உட்கார்ந்து இருப்பாரு. எப்படிங்க உறுதி மாறிச்சு? யாருக்காக நின்றாங்க? அல்லாவுக்காக. சாது ரலியல்லாஹுங்க அவருடைய தாயார் சொல்றாங்க, நீ இந்த இஸ்லாத்துல இருக்கிற காலம் வரைக்கும் உன் கையால நான் சாப்பிட மாட்டேன், சோறு உங்க மாட்டேன், காலம் முழுக்க பட்டினியாவே கிடப்பேன். அப்ப சாது ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க இந்த நிகழ்வுலே காலம் முழுக்க இருப்பீங்கன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நான் மூத்தாய் மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்து, மீண்டும் நான் மௌத்தாயி மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்து 100 முறை இப்படியே ஆனாலும் சரிதான், வல்லாஹி நான் சொல்றேன், ஒரு காலத்திலையும் ஒரு நிகழ்வுலையும் இந்த கொள்கையை விட்டு நான் கடன் பொருள மாட்டேன். உறுதியா நின்றாங்களா இல்லையா? எப்படிங்க நின்றாங்க சாது ரலியல்லாஹு அவங்க? ரசூலுல்லாஹ்க்கு அந்த பிரச்சனையே தானே. இன்னைக்கு பல மக்கள் எப்படி பாக்குறோம்னா, தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை எல்லாம் எனக்கு ஓகே, சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஊரை பகைச்சிட்டு நல்லா வர முடியாது, ஊரு முக்கியம். மறுமையில ஊரு வந்து நிக்க போதா நமக்கு? ஊரு தான் நமக்கு வாதாட போதா? என்னங்க ஊரு முக்கியம், ஊரு முக்கியம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யௌமஃபில் உம்மிஹி வல் மரு, தாய் நம்மளை விட்டு ஓடுவாங்க, அத்தாமா நம்மளை விட்டு மறுமையில ஓடுவாங்க. அந்த நேரத்துல எனக்கு ஊரு முக்கியம், ஊரை பகைச்சிக்க முடியாது, ஊர் ஒத்துமை எனக்கு முக்கியம். ஊரை பகைச்சிக்கிட்டு எப்படி நான் வரேன்? நான் நல்லதுக்கு நிக்கணுமா இல்லையா? யோசிக்கிறோமா இல்லையாங்க? ஊர்னு யோசிச்சு ரசூலுல்லாஹ்க்கு இந்த பிரச்சனை தானே வந்துச்சு. ரசூலுல்லாஹ் அப்படிதான் மக்கள் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மக்கள் நம்மள சொன்னதான் ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க, குழப்பவாதி, பிரிவினைவாதி. ஒரு படிப்படி மேலாக மனநலம் பாதிக்கப்பட்ட சூனியக்கு இப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதே மாதிரி நம்மளையும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட உக்குபா என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிருடைய தலைவர் வந்து கேட்கிறாரு, முஹம்மதே, நீங்க ஆரம்பத்துல அபூபக்கர் அழைச்சிட்டு போனீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு போற நேரத்துல நாங்க நினைச்சோம் அபூபக்கரை தவிர உங்கள்ட்ட யாரும் வரமாட்டாங்க. அவர் சொல்ற உக்குபா சொல்றாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு தவிர உங்களோட யாரும் வரமாட்டாங்க. தொழுவுறீங்களா? 2 பேர் மட்டும் தொழுவுங்க. மௌத்தா உங்க மௌத்துக்கு அவர் நிப்பாரு, அவர் மௌத்துக்கு நீங்க நிப்பீங்க. இப்படிதான் நாங்க நினைச்சோம். ஆனா காலம் கடந்துச்சு. அபூபக்கர் அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு போனாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அப்புறம் பிலால் ரலியல்லாஹு போனாங்க. பிலால், அம்மார், யாசிர், சுமையா ஒன்றன் ஒன்று பின்னாக கடல் அலையை போன்று கிட்டத்தட்ட இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய காலத்திலே பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய கொள்கையில் இருக்கின்றார்கள், ஆனால் நசுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனா உங்க கொள்கையில தான் இருக்கிறாங்க. ஏன் உங்களை பிரிவினை? ஏன் உங்களை பிரச்சனை? விட்டுருங்களேன், பிரிவினை வேணாம், பிரச்சனை வேணாம், எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கா வெறுத்து வந்துடும், விட்டுருங்க, ஒத்துமையா இருப்போம் வாங்க, எல்லாம் ஒருதாய் மக்களா இருப்போம் வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ரசூலுல்லாஹ்ட்ட பேரம் பேசுறாருங்க, உக்குபாவே பேரம் பேசுறாரு. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த நாடு வேணுமா? எடுத்துக்கங்க. மக்கால பாதி ஆட்சியை தர எடுத்துக்கங்க. அழகிய பெண்கள் வேணுமா? சொல்லுங்க, திருமணம் பண்ணி வைக்கிறோம். பொருளாதாரம் வேணுமா? எங்களுடைய குறைஷி குலமே சம்பாதிச்ச பொருளாதாரத்தை உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்ல, உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, பொருளாதாரமா இருக்கட்டும், அழகிய பெண்களா இருக்கணும், காசுக்காக, இதுக்காக நான் வரல. நான் வந்து தெரியுமா, மறுமையோட ஈடேற்றம். எனக்கு இந்த உலகம் அற்ப உலகம், என்னைக்கு அழியலாம் சொல்ல முடியாது, என்னைக்கு மௌத்தா போகுது, அற்ப உலகம். மறுமைன்னு ஒரு நாள் இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் செய்யலையே, அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பான், அவனுக்கு நான் பயப்படுறேன். அந்த மறுமைக்காக நிக்கிறேனே தவிர வேற எதுக்காக நான் நிக்கல. என் ஒரு கையில சூரியனையும் ஒரு கையில சந்திரனை வச்சா கூட ஒரு நேரத்திலையும் இந்த தௌஹீதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று உறுதியா நின்றாங்க அந்த மக்கள்.
கடைசியா உத்துபா ஒரு கொள்கைக்கு வராரு. அப்படியா, கடைசியா உங்கள்ட்ட ரிக்வெஸ்டா கேட்கிறேன், ஒரு வேண்டுகோளா கேட்கிறேன். என்ன வேண்டுகோள் தெரியுமா? நீங்க எங்களுடைய லாத்து உஸ்ஸா மனாத் இந்த சிலைகளை நீங்க தொட்டா போதும், நீங்க தொட்டா போதும், நாங்க அல்லாஹ்வை எல்லாரும் ஏத்துக்கிறோம். ஏன் நீங்க தொட்டா போதும், நீங்களே கொள்கையில இருக்கிறீங்கன்னு மக்கள்கிட்ட காட்டிடுவோம், பிரபலப்படுத்திடுவோம். சொல்ற நேரத்துல ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, தொடுறதா அருகில கூட நிக்க மாட்டேன். ஏன் அல்லாஹ்வும் என் வல்ல நாயகனும் அவனும் காது கேட்காதே செவிலாக இருக்கக்கூடிய தனக்குத்தானே தேவை நிறைவேற்றிக் கொள்ளாத இந்த சிலைகளும் ஒன்றா? வச்ச கேள்வி அது. எப்பேற்பட்ட கேள்வி வச்சாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தம்லிகு அலைஹிம், நீங்க நாகூர் ஆரன வணங்கினாலும் சரிதான், ஷேக் அப்துல் காதிர் மீரான வணங்கினாலும் சரிதான், அல்லது இந்த ஊர் முக்கில் உள்ள சில தர்காக்கள் நீங்க வணங்கினாலும் சரிதான், ஒரே ஒரு கான்செப்ட் அல்லாஹ் சொல்றான். அவங்க மேல அந்த கபர் மேல அல்லது நீங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் மேல ஒரு ஈயோ ஒரு கொசுவோ உட்காருதுன்னா வச்சுக்கோங்களேன், அது அவங்கள தட்டி விட முடியாது, அவங்கள தட்டி விட்டு போக முடியாது. ஒரு மனுஷனா இருக்கிறோம், நம்ம மேல ஒரு ஈ உட்காருது ஒரு கொசு உட்காருது, என்ன பண்ணுவோம்? தட்டி விட்டுருவோம், தொடச்சு விட்டுருவோம். மனிதனுடைய இயல்பு இது. அந்த கபர் மேல ஒரு ஈயோ இல்ல இன்ன பேர் ஒரு பூச்சியோ உட்கார் தட்டி விட முடியுமா? முடியாது. அல்லது அவர்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு பொருள் இருந்து ஒரு சிறிய லெவல்ல துண்ட அந்த ஈயோ கொசுவோ கடிச்சிட்டு போகுதுன்னு சொன்னா மீண்டும் அது அவர்கிட்ட பறிக்க முடியுமா? அந்த ஈட்டேன்னு வாங்க முடியுமா? கொசுட்டேன்னு வாங்க முடியுமா? எப்படி அல்லாஹ் உதாரணம் சொல்றான் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வலா ஜாலகு அலா, கேட்கறாங்க, நம்ம கேட்கிறோம், துவா கேட்கிறோம்ல, கேட்கக்கூடிய மனுஷனும் பலவீனமா தான் இருக்கான். இவன் யார்கிட்ட கேட்கிறானோ அந்த அவுளியாவும் பலவீனமா தான் இருக்காரு, கேட்கிறவரும் பலவீனமா தான் இருக்காரு. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இப்ப இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வுல நம்ம எப்படி யோசிக்கிறோம்? எந்த மாதிரி நிகழ்வு நாம யோசிக்கிறோம்? இது மறுமையில அல்லாஹ் இடத்துல ஈடேற்றம் கொடுக்குமா? அல்ஹம்துலில்லாஹ். இது மார்க்கத்துடைய நடைமுறையா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நினைக்கிறோம் இது அல்லாஹ்வுடைய பையில சிறிய லெவல்ல தானே இருக்கு, சின்னது தானே, இதுக்கா அல்லாஹ் மறுமையில குற்றம் பிடிக்க போறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவங்க முன்னால நடந்த சில சம்பவங்கள் நமக்கு நினைவு கூறா சொல்றாங்க. எப்பேற்பட்ட சம்பவம்னா, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ரெண்டு நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சாலையில நடந்து போற நேரத்துல அல்லாஹ் அல்லாத அவனுடைய இணை தெய்வங்களுக்காக குர்பானி மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குர்பானி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல அப்ப இது ரெண்டு பேர் நடந்து போறாங்க. நடந்து போற நேரத்துல அந்த ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க, வாங்க, எங்களுடைய தெய்வங்களுக்கு நாங்க அறுத்து பலியிட்டு இருக்கோம், நீங்களும் வந்து பலியிடுங்க. அப்ப அந்த ரெண்டு பேர் சொல்றாங்க, நாங்க சத்தியத்துல இருக்கிறோம், ஏகத்துவத்துல இருக்கிறோம், ஹக்குல இருக்கிறோம், நாங்க செய்ய மாட்டோம். அப்ப அவர் கொலை மிரட்டல்லாம் விடப்படுது. கொலை மிரட்டல் விடுற நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த ரெண்டு பேர்ல ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, நான் அல்லாஹ் இந்த தெய்வங்களுக்காக நான் என்ன பண்றேன்னு சொன்னா, பெரிய லெவல்ல பலியிடாம ஒரே ஒரு அற்பமான ஒரு ஈய நான் பலியிடுறேன் என்று சொல்றார். ஒரு ஈய தான் குர்பானி கொடுக்கிற அல்லாஹ் தெய்வத்துக்காக. அப்படி குர்பானி கொடுக்கிற நேரத்துல இவர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நான் அல்லாஹ் தெய்வத்துக்காக ஒரு ஈய கூட குர்பானி கொடுக்க மாட்டேன், உறுதியா இருக்காரு. இந்த இரண்டுவரும் மரணத்திற்கு பின்னால அல்லாஹ் இடத்துல எழுப்பப்படுறாங்க. ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட கொண்டு வரப்படுறாங்க. அல்லாஹ் விசாரிக்கிற நேரத்துல இறுதியா அல்லாஹ் முடிவு எடுக்கிறான், அல்லாஹ் தெய்வத்துக்காக ஒரு ஈய கூட குர்பானி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அவர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். அல்லாஹ் தெய்வத்துக்காக ஈய தானே கொடுத்தேன், சின்ன பொருள் தானே அப்படின்னு நினைக்கிறாருல, அவர் அல்லாஹ் தூக்கி நரகத்துல தூக்கி போடுறோம். அல்லாஹ் சிறுசா பெருசான்லாம் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கைய வச்சீங்களா, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு லெவலுக்கு நேரா உங்களுடைய அதிகாரத்தை கொண்டு வந்தீங்களா, இதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். இப்படிதான் அல்லாஹ்வுடைய யோசனை இருக்கும். அப்படின்னு பார்த்தா ஈக்கு பயந்தவரு இன்னைக்கு பெரிய லெவல்ல அலைகடலாக யானை அளவிற்கு பிதஅத்துகள் பெருகி இருப்பது என்று சொன்னால், ஷிர்க்குடைய கோட்டையாக இருப்பது என்று சொன்னால், இதை அல்லாஹ் விசாரிக்கவே மாட்டானா? இதனுடைய விளைவு மறுமையில பெரிய அளவுல நமக்கு பாதகத்தை தராதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மக்கள்கிட்ட பார்க்க முடியுதா இல்லையா? எப்பேற்பட்ட அளவிற்கான நூதன பழக்க வழக்கங்கள் இஸ்லாமிய சமுதாயத்துல அரங்கேற்றமாக கூடிய நிலைமையில பார்க்க முடியும். எந்த அளவிற்கு பல்கி பெருகி இருக்கு. இது மறுமையில விசாரிக்கப்படாதா? இதெல்லாம் நம்மள விசாரிக்க மாட்டானா? கண்டிப்பா எல்லாம் விசாரிப்பான். நீங்க அப்படிதான் பார்க்க முடியுது. திருமறை குர்ஆன் வசனங்கள் மறுக்கப்படுது, ஹதீஸ்கள் மறுக்கப்படுது. எங்களுக்கு மார்க்கம் எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மறுமையில அவங்களை போட்டு விரட்டுற நேரத்தில் அல்லாஹ் எப்பேற்பட்ட வார்த்தையை நம்மள்ட்ட பயன்படுத்துவான்.
யோசிக்க முடியுதா? நீ எந்த அளவு கேலி கூத்தா இருக்குன்னா மக்கள் சிந்திச்சாலே விளங்கிடலாம் இதெல்லாம் மார்க்கமா இருக்கான்னு. சமுதாயத்துல பார்க்கலாம், ஊர்கள்ல பூரியா ஃபாத்தின்னு ஃபாத்தியா ஓதுவாங்க. அதான் பெரிய பழையமான ஒரு ஃபாத்தியா, பூரியா ஃபாத்தியாலாம். அதெல்லாம் சாப்பிடாத மக்களே நம்ம இருந்திருக்க மாட்டோம். பூரியா ஃபாத்தியாவெல்லாம் பொறுத்த வரையில ஒரு வீட்டுல பறக்கத்து இல்லைன்னா, ஒரு வீட்டுல ரிசுக்கு இல்லைன்னு சொன்னா வந்து நிப்பார். அவர் வந்து நிக்கிற நேரத்துல அஜரத்திட்ட கேட்பார், இந்த மாதிரி ரொம்ப பறக்கத்து இல்லாம இருக்கு, செல்வ வளம் இல்லாம இருக்கு, என்ன பண்ணலாம், வீடே முசீபத்தா இருக்கு. அப்படியா? அஜரத்து மார்கள் சொல்லுவாங்க, நாங்க அனுபவிச்சது இதெல்லாம். அஜரத்து மார்கள் சொல்லுவாங்க, உங்க வீட்டுல கடுமையான ஒரு துஷ்ட சக்தி எல்லாம் இருக்கு. இல்ல என்ன துஷ்ட சக்தி நமக்கும் தெரியாது, என்ன எந்த செசக்கோப்புல பார்த்தாரா, பூத கண்ணடியில பார்த்தாரா, என்னெல்லாம் தெரியாது. பெரிய லெவல் அமானுஷமான சக்திகள்லாம் இருக்கு. அதுக்கு என்னங்க பண்ணணும், ஒரு பூரியா ஃபாத்தியா போட்டுருவோம். அப்படியா? ஓகே வரேன். பூரியா லிஸ்ட் பெருசா போகும், காடை கௌதாரில இருந்து லிஸ்ட் பெரிய லெவல்ல பூரியா ஃபாத்தியா போகும். அதோட சேர்ந்து போவோம். இன்னும் எந்த அளவுக்குன்னா 62 வகை பூரி சுட்டி வச்சிடணும். அது இப்ப பானிபூரி, பேல்பூரி எல்லா பூரியும் வந்துடும், சுட்டு வச்சிடணும். ரசூலுல்லாஹ் காலத்துல எங்க பூரி எல்லாம் இருந்துச்சு நமக்கு தெரியலங்க, சுட்டு வச்சிடணுமா? அந்த பூரி எல்லாம் சுட்டு வச்சதுக்கு பின்னா 22 வகை பூரி, 22 வகை பூரி எல்லாம் சுட்டு வச்சிருவாங்க. அப்படி சுட்டு வைக்கிற நேரத்துல எல்லாம் வட்டமா வந்துருவாங்க. மாணவர்கள் படையெல்லாம் அஜரத்தோட எல்லாம் வந்துடும். கறி மீன் எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல. நடுப்பற அந்த மைதா மாவுல அப்படியே ஒரு குழச்சி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலதான் விஷயமே இருக்கு. வந்த நேரத்துல என்ன ஆகும்னா, எல்லாரும் எந்திரிச்சு வட்டமா கையை கோத்துட்டு ஒரே ஒரு மஜ்லிஸ்ல ஒரே ஒரு இடத்துல கையை கோத்துட்டு ஹூ 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 ஹூன்னு கத்துவாங்க. ஒரு சுபான்ல இருக்காது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இருக்காது, ஒரு அல்லாஹ் அக்பர் இருக்காது. கத்துறது ஹூ ஹூன்னு தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது, பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அப்படி சொல்ற நேரத்துல ஒரு கணத்துல என்ன ஆகும்னு சொன்னா, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. அப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ற என்ன ஆகும்னு சொன்னா, அந்த இருட்டான தருவாயில அந்த மைதா மாவுல வீட்டுல உள்ள துஷ்ட சக்தி எல்லாம் வந்து இறங்குது. அதோட காலடி தடம் தெரியும். கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் தான் காலடி வச்சிருப்பாரு, அது வேற விஷயம், அது தெரியாது. நான் அங்க சொல்ற வார்த்தை எப்படி இருக்கும்னா, உங்க வீட்டோட துஷ்ட சக்தி எல்லாம் இந்த காடி தடத்துல இறங்கிருச்சு அப்படிம்பாங்க. மறுநாள் அந்த இரவு நேரம் கழிச்சதுக்கு லைட்லாம் ஆன் பண்ணதுக்கு பின்னால என்ன ஆகும்னா, அந்த காலடி காட்டுவாங்க, பார்த்தீங்களா துஷ்சக்தி எல்லாம் இறங்கிருச்சு, எப்படி நாங்க ஓட்டிருக்கோம், இன்னும் பேய் ஓட்டினா மாதிரி பிசாசு ஓட்டினா மாதிரி இருக்கும். அப்படியே வந்த பூரி எல்லாம் அங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு, பாத்தீங்களா இனிமே உங்க வீட்டுல பரக்கத்தை அள்ளி கொட்டி குளிக்கும் அப்படின்றவாங்க. ஓதனவருக்கு 3000 2000 இப்படி கமிஷன் போகும், வந்தவங்களுக்கு 100 இப்படியும் போயிடும். இதான் நடக்கும். அவர்கிட்ட என்ன சொல்லி இருக்கணும், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு வீடு கவலை குறையமா இருக்கா, சைத்தானுடைய வீடா இருக்கா, பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை ஓதுங்க, அதுவே போதும். அது நீங்க ஓதிட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி கலெக்ஷன் கட்டுறது, நாங்க எப்படி சம்பாதிக்கிறது, எங்களுக்கு சம்பாத்தியம் வேணாமா, நீ ஓதக்கூடாது, அது நான் தான் வந்து செய்யணும், அது நான் தான் சொல்லணும். பார்க்க முடியாத நடவடிக்கைகளை பார்க்க முடியுதா இல்லையா? இப்படியும் பல ஊர்கள்ல நடக்கும். இந்த அளவுக்கு பல ஊர்கள்ல நடக்கும். எந்த மாதிரி நடவடிக்கையில பார்க்க முடியுது? இன்னும் சொல்ல போனா பல ஊர்கள்ல இருக்காது, பல ஊர்கள்ல இல்லாத நிகழ்வு இந்த ஊர்ல நம்ம தஞ்சை போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஒரு வீட்டுல ஒரு பூச்சிப்பட்டோ தேலோ பாம்போ வந்தா வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்தது என்னன்னா, மூசா நபிக்கு ஒரு ஃபாத்தியா ஓதும், எடுத்து அடிக்கணும், பாம்பு அடிக்கணும், அதெல்லாம் இல்ல, ஃபாத்தியா மூசா நபிக்கு ஓதணும். எதுக்குப்பா மூசா நபிக்கு ஃபாத்தியா ஓதுற? இல்ல அந்த ஃபிரௌன் காலத்துல மூசா நபியை கைத்தறி போட்டு பாம்பா மாறிச்சுல, அப்போ வந்து பாம்புகள்லாம் அவருக்கு தான் பயப்படும். மூசா நபியே பயந்தாரு பாம்பை பார்த்து. மூசா நபியோட கைத்தறி போடுற நேரத்துல மூசா நபியோட கைத்தறி பாம்பா ஒரிஜினல் பாம்பாவே மாறிச்சு. அப்போ மூசா நபியே பயந்தாரு, லா தகாஃபு, நபியே நீங்க பயப்படாதீங்க, அதை பிடிங்கன்னு அல்லாவே சொல்றான். உடனே மூசா நபிக்கு ஒரு ஃபாத்தியா ஆகுது. இதெல்லாம் யோசிக்க முடியுதா? கற்பனை பண்ண. வானத்துல வகி வருதான்னு தெரியல, இன்னும் வகி வந்துகிட்டு இருக்கான்னு தெரியல. ரசூலுல்லாஹ் வகி முடிஞ்சிருச்சு, வானத்துல இருந்து வகி வந்துகிட்டு இருக்கு போல அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. இப்ப எந்த மாதிரி நடவடிக்கைகள் மக்கள் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் மார்க்கமா இருக்க முடியுமா? இதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருப்பானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பாங்களா? கொஞ்சமாவது யோசிக்க முடியுதா? இன்னைக்கும் பல சுன்னத் ஜமாத்களை கற்றிருக்கக்கூடிய கதைகள் நீங்க பார்க்கலாம். 7 படிக்கக்கூடிய ஆலிம் சாக்களை கேட்கலாம். ஏன் தெரியுமா இவங்க இப்படி ஆகுறாங்க? அவங்க கற்றுத்தரக்கூடிய கதைகள் இப்படிதான் இருக்கும். இவங்களை சொல்லி குத்தம் இல்ல, நடத்துறவங்கள சொல்லணும். பாடம் எடுக்கிறாங்களா அவங்கள சொல்லணும். அவங்கள்ட்ட வரக்கூடிய அந்த விதமான விதைகள் தான் இன்னைக்கு மரமா நச்சு செடியாக வளருது. எப்படி கதைகள் இருக்கும்? 7 வருஷம் படிக்கிறவங்கள்ட்ட 3வது 4வது வருஷம் ஒரு கதை கிதாபு ஓடும், தில்கி நமாஸ் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய கதை. தில்கி நமாஸ்ங்கிறது என்னன்னா உள்ளத்தால தொழுகிறது. இந்த உள்ளத்தால தொழுவது எப்படின்னா, ஒரு அஜரத் இருந்தாராம், அவர் என்ன பண்றாருன்னா பள்ளிவாசல் வாசல்ல நிப்பாரு, பள்ளிவாசல் உள்ளலாம் போக மாட்டார். ஏன்? அவர் உள்ளத்தால தொழுகிறாரு. பள்ளிக்கு தொழுவர் இல்லையா? இல்ல நான் உள்ளத்தால தொழுதுகிட்டு இருக்கேன், உள்ளத்துல சைதா பண்ற ருக்கு பண்றேன், எப்படி பண்ணுவார்கள் நமக்கும் தெரியல, இன்னும் கத்துக் கொடுக்கல, அது ஒரு விஷயம். உள்ளத்தால தொழுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப காலம் இப்படியே கிடக்குது. இப்படியே போற நேரத்துல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு சொன்னா, ரோட்ல வந்துகிட்டு இருக்கும் போது சூன்னு மக்களை விரட்டுற. மக்களை விரட்டுற நேரத்துல அங்க உள்ள மக்கள் கேட்கிற, எதுக்கு விரட்டுறீங்க? நான் இங்க விரட்டலங்க, காபத்துள்ளால ஒரு நாய் வந்துச்சு, அதை அல்லாஹ் என்னுடைய ஞான திருஷ்டியில அல்லாஹ் காட்டினா, அந்த நாயை தான் நான் விரட்டினேன்.
சரி ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கு. போயிட்டு இருந்த ஒரு நேரம் என்ன தண்ணியை பிடிச்சி மக்கள் மேல ஊத்துறாரு. ஊத்துற நேரத்துல பாக்குறாங்க, எதுக்குங்க தண்ணியை பிடிச்சி ஊத்துறீங்க, இங்கெல்லாம் ஊத்துறங்க, காபத்துல தீ பிடிச்சிருச்சு. பெரிய காபத்துல தீ பிடிக்குமா, ஒரு வட்டார தண்ணி எடுத்து ஊத்துனா அலைஞ்சிரு போல, அதுக்கு நான் அணைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து ஊத்துனேன். அப்புறம் மக்கள் பாக்குது, என்னடா இது இப்படி ஏமாத்துற மக்களை விட்டுக்கிட்டு தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பெரிய லெவல்ல பிரியாணி சட்டியை செஞ்சு வச்சு, பெரிய லெவல்ல பிரியாணி பண்ணி வச்சு, நடுப்புற ஒரு கோழியை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அதிரத்தை இருந்தாங்க சிக்கன் பிரியாணி கொண்டு வராங்க. அவர் பாக்குறாரு, சிக்கன் பிரியாணி உள்ள சிக்கனே இல்ல. பக்கத்துல கேட்கிறாரு, சிக்கன் பிரியாணிங்கிறீங்க, உள்ள ஒரு பீஸே இல்லையே, ஒரு சிக்கனுமே இல்லை, எங்க கோழின்னு கேட்கிறாரு. அப்ப அங்க உள்ள மக்கள் கேக்குது, இங்க வா, சோத்துக்குள்ள இருக்கிற கோழி தெரியல, உனக்கு காபால இருக்கிற நாய் தெரியுதோ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு மக்களை பார்க்க முடியுது. இதையும் மக்களே உண்மை நினைச்சு நம்புறாங்க, சத்தியம் நம்புறாங்க. இதே நிலையில நமக்கு இருக்கிறோம்னு சொன்னா இந்த நடவடிக்கை அப்போ இந்த தில்கி நமாஸ் மாதிரி பல கதைகளா இருக்கு. உள்ள அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சோத்துக்குள்ள இருக்கிற கோழி அவருக்கு தெரியல, காபால இருக்கிற நாய் தெரியுது. என்ன விதமான கண்டுபிடிப்புன்னு தெரியல, அரிய வகை கண்டுபிடிப்பா இருக்கு. இதான் அவருடைய மதரசாக்கள்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய நிகழ்வா பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறவங்க தான் ஊருக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தை குடிக்கலாம், அதெல்லாம் ஹலாலு, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு தாய் உம்மு ஐமன் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தை குடிச்சுட்டாங்க, நீ உனக்கு நல்லபடியா சொர்க்கத்துக்கு போயிருவ அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. எப்ப இதெல்லாம் எந்த வகையில இருக்கு, எந்த ஹதீஸ்ல இருக்கு, எந்த குர்ஆன்ல இருக்கு? பதில் இல்ல. இப்படி நாம ஏன் இருக்கிறோம்? அப்போ நமக்கு செயல்பாடு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதர் நடவடிக்கையில இப்படி யோசிச்சிருந்தோம்னா இந்த மக்கள் என்றைக்கோ மாறுமே. இன்றைக்கு நாம சொல்றது என்னன்னு சொன்னா, அன்பார்ந்த மக்களே, இங்க உட்கார்ந்தவர்களை பத்தி நாம பேச வரல. இந்த அறிவுரையை, இந்த பயான தன்னுடைய வீடுகள் வாயில்கள் இருந்து கேட்கக்கூடிய மக்களே, உங்கள்கிட்ட அழகா ஒரே ஒரு செய்தியை தான் வைக்கிறோம். ஒன்றே ஒன்றுதான். யாரா இருக்கட்டும், பேசக்கூடிய நானா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், சுன்னத் வல் ஜமாஅத்துல படிச்ச அறிஞர்களா இருக்கட்டும், என்ன விதமான விஷயத்தை மார்க்கம்னு சொன்னாலும் அது அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா என்று கேளுங்கன்னு நாம சொல்றோம். அதுதான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு ஊர் ஒத்துமை குறைஞ்சு போயிடுச்சு, ஊர்ல ரெண்டா இருக்கு இப்படி சொல்றீங்கல்ல. ஊர் ஒத்துமைக்கு அல்லாஹ்வே வழி சொல்றான். என்ன வழி சொல்றீமா? வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல், அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுங்க. வ தஃஷலு, நீங்க அல்லாஹ்வுக்கும் தூதர் கட்டுப்படாம இருந்தீங்கன்னா நீங்க கோழைகள் ஆயிருவீங்க. வ தஃரீகல் பைனல் முஃமினீன், நீங்க மிகவும் பலவீனம் அடைஞ்சிருவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை நீங்க எடுத்து பாருங்க. இன்னைக்கு பார்க்க முடியுது, ஊர் முழுக்க ஒரே பாங்கு தான். ஷியாக்காரங்க எல்லாம் விடுங்க, நீங்க மெட்ராஸுக்கு போனாலும் ஒரே பாங்கு தான், முறுக்குங்கோடிக்கு வந்தாலும் ஒரே பாங்கு தான். அதுல பாங்குல எந்த வித வாசகத்தையும் கூட்டல இறக்கல. ஏன் அப்படி இருக்கு? அது அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அதனால கரெக்டா இருக்கு. இதானங்க நாமளும் கூப்பிடுறோம். எல்லா ஊர்லயும் ஐவேளை தொழுகை தான், இந்த ஊர்லயும் ஐவேளை தொழுகை தான். அது முறுக்குங்கோடிக்கு மட்டும் 4 வேளை தொழுகை, மெட்ராஸ்ல 5 வேளை தொழுகையா? கிடையாது, எல்லாருக்கும் ஐவேளை தொழுகை. அது அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, கரெக்டா இருக்கா இல்லையா? இதுக்குதான் கூப்பிடுறோம், இதுக்குதான் வாங்கன்னு சொல்றோம். அல்லாஹ் சொன்ன தூதர் பக்கம் வாங்கலன்னு சொல்றோம். நீங்க தனிப்பள்ளி கட்டிட்டு போயிட்டீங்க, நீங்க தனியா தொழுவுறீங்க, ஒன்னே விடுதாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய 9வது வசனம் 107 108ங்க. வத்தகது இலா தஃப்ரன் வ மஸ்ஜிதன் வ குஃப்ரன் வ தஃரீகல் லதில் பைனல் முஃமினீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம். நீங்க தீங்கிழைக்கிறதுக்காக பள்ளி கட்டாதீங்க, ஏகையரோட மறுக்கிறதுக்கு பள்ளி கட்டாதீங்க, நம்பிக்கை கொண்ட பிரிவுக்கு பள்ளியை கட்டிடாதீங்க, ஆரம்ப நாம் இறையச்ச அடிப்பட்ட பள்ளிவாசலா இருக்கணும் அந்த பள்ளியில என்ற வசனத்தின் அடிப்படையில் அந்த பள்ளியை நாம மறுக்கிறோம். வேற எந்த நோக்கமும் இல்ல. இன்னைக்கும் அந்த பள்ளியில உள்ள தர்காக்களை இடிங்க, அஜரத்தை மாத்துங்க. ஏன்? ஷிர்க் இல்லாத, கலப்படம் இல்ல அஜரத்தை வைங்க. நல்ல முறையில தௌஹீதின் அடிப்படையில உங்களுடைய கொள்கையை நீங்க அமைச்சுக்கங்க. இங்க உள்ள மக்கள் எல்லாம் அங்க வருமே. வேற எந்த நோக்கமும் கிடையாதுங்க. ஊர் ஒத்துமைக்கான வழி இதுதான். எப்ப ஊர்ல இந்த மாதிரி சொல்றாங்கப்பா, தௌஹீத் ஜமாஅத் பேனரை கிழிச்சு போட்டுரும். பேனர் தேவையில்லைங்க நமக்கு, பேனருக்கா யாரும் இல்ல. ஒன்னே ஒண்ணுதான், தர்காவை இடிச்சிருங்க. ஊர்ல எந்த ஷிர்கான நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது. ஒண்ணு, வைக்கிற அஜரத்து இணை வைக்காத இருக்கணும், பிதாத்து இருக்கக்கூடாது. எல்லாம் ஒத்துமையா இருக்கலாமே. ஊர்ல ஒரே பெல்ட்டா இருக்கலாம், கவலையே கிடையாது. ஊர் ஒத்துமை எல்லாம் ஒன்னா வந்துடும். இதான் ஊர் ஒத்துமைக்கு அல்லாஹ் சொல்றது. இப்படி வாங்கல, இந்த வழிக்கு வாங்கல, இதெல்லாம் நாம சொல்றோம். ஊர்ல ஒரே ஒரு ஜமாத் இருக்கட்டும், வேற ஜமாத்தே வேணாம், உங்களுடைய ஜமாத்தே இருக்கட்டும். ஏன் எங்களுக்கு நான் ஜமாத்து வளர்க்கணும்னு வெறி கிடையாது. என் ரப்புடைய கொள்கை மேலோங்கணும், அல்லாஹ்வுடைய கொள்கை மேலோங்கணும், வேற யாருடைய கொள்கையும் மேலோங்க கூடாது. அல்லாஹ் கலப்படமற்ற முறையில வழங்கணும். அதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட கூட்டங்கள் நடத்தப்படும், இவ்வளவு செலவு பண்ணி கூட்டங்கள் நடத்தப்பட காரணம் இதாக தான்.
இதை யோசிங்க மக்களே. நடுநிலை இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரிதான், இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரிதான். நீங்க நிர்வாகியா இருக்கிறீங்க, ஊர் பள்ளியில முத்தவள்ளியா இருப்பீங்க, இப்ப சில மக்கள் ஊர்ல நாட்டாமையா இருப்பீங்க. அல்லாஹ் கஞ்சிக்கங்க. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூத். உங்களுடைய பொறுப்புக்கு விசாரணை இருக்கு. நீங்க எல்லாம் பொறுப்பாளி, பொறுப்புக்கு விசாரணை இருக்கு. உங்களுடைய நிர்வாகத்திலேயாவது இந்த சிறுக்கு, இந்த அனாச்சாரமான ஹத்தம் கந்தூரி போன்ற, இந்த மிலாடி நபி போன்ற இந்த விழாக்களை எல்லாம் ஒழிச்சு கட்டுங்களேன். உங்க நிர்வாகத்துல மாத்துங்களேன். ஏன் மாத்த மாட்டீங்க? ஊர் வளமை, ஊர் ஒத்துமை. மறுமையில உங்களுக்காக யாரும் பறிச்சு பேச மாட்டாங்க. அல்லாஹ்வுக்காக நீங்க மாற்றம் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த உலகத்திற்கு எதிர்பார்க்காதீங்க. இவ்வளவு மனிதர்கள் அழியக்கூடிய துனியா இது, அழியாத உலகம் மறுமை இருக்கு, அங்க மாத்துங்க. அதான் உங்கள்கிட்ட அன்பான அழைப்பா நாம விடுறோம். இந்த கூட்டத்துடைய வெகுமதியை, இந்த கூட்டத்துடைய பிரதான நோக்கமே எங்க ஊர் மக்கள் நரகத்துல போயிடக்கூடாது, எங்க ஊர்வாசிகள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. வேற எந்த நோக்கமும் கிடையாது. எங்க ஊர் மக்கள் வரணும், சுவாத்தின் பாதையில இருக்கணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நாங்க இருக்கணும், நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும். இதான் காலங்காலமா நாம கேட்கிறோம். இந்த நடவடிக்கை உங்களை நீங்க மாத்துங்க. ஏதோ தௌஹீத் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான், அதெல்லாம் கேட்காதீங்க. உங்க மண்டையை குழப்பிடுவாங்க, உங்க மூளை செலவு பண்ணிடுவாங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா சொல்றத எங்களுடைய கடமை, சொல்றது எங்களுடைய கடமை. ஹிதாயத்து அல்லாஹ்ட்ட இருக்கு. எங்களுடைய கடமையை எடுத்து வச்சிட்டோம். இதனுடைய கேள்வி மறுமையில இருக்கும். வந்து சொன்னாங்களேப்பா, கேட்கப்பட்ட ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள் எப்படி காதுல வாங்கின? கேட்டு கேளாதவரா இருந்தியா? காதுல வாங்கி வாழாதவரா இருந்தியா? இதுக்கான விசாரணை மறுமையில கடுமையா இருக்கும். இதை வச்சு அல்லாஹ் கேள்வி கேட்பான். பதில் இருக்காது நம்மள்ட்ட. நம்முடைய நாவுகள் பேசப்படாது, கைகள் பேசப்படாது. நமக்கு எதிராக எல்லாம் சாட்சி சொல்லும். அல்லாஹ்வுக்கு பயந்துக்குங்க. அல்லாஹ்வுக்கு பயந்துகிட்டு எப்ப வேணா மௌத்து வரலாம், எப்போ வேணா அழிவு வரலாம். நான் வயநாடு சம்பவத்தை நினைச்சு பாருங்க, எப்படி அல்லாஹ் பிரட்டி போட்டான். அப்படி இருக்கிற நேரத்துல உங்கள் உள்ளத்தை மாத்துங்க. ஊரு வேணாம், எதுவும் எனக்கு வேணாம், என் ரப்புடைய திருப்தி எனக்கு இருந்தா போதும். அதுக்காக எதையும் இழப்பேன், யாரையும் பகைப்பேன், யாரை எதிர்த்து நிற்பேன், என் ரப்பு திருப்தி இருந்தா போதும். ரிதுவான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் போதும் என்ற உறுதியோடு, இந்த சிந்தனையோடு வளரக்கூடிய மக்களா நாம இருக்கணும். கொள்கையில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரே ஒரு அறிவுரை தான் நாம இருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க அல்லாஹ்வை நம்பி இருக்கீங்க. வலா தஹினு வலா தஹசனு. நீங்க கவலைப்படாதீங்க, தளர்ந்துடாதீங்க. தௌஹீத்வாதிகளா இருக்கிறோம், அல்லாஹ்வை மட்டும் நம்பக்கூடியவங்களா இருக்கிறோம். இப்படி இருக்கிற நமக்கு கடலல மாதிரி சோதனை வரும். ஏன்? நம்ம தர்காக்கு போல, அவுலியா கால்ல உழுவுல, கத்தம் பாத்தி கந்தூரியில இல்ல, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய அக்மார் கொள்கையில் இருக்கு. நம்ம கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. மூமின்கள் கவலைப்பட மாட்டாங்களாம், வருத்தப்பட மாட்டாங்களாம். வயின் குந்தும் அலவுன இன் குந்தும் மூமினீன். நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், தௌஹீதுல இருக்கிறோம். நீங்க தான் உயர்ந்தவங்க. அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான், ரப்புவே நம்மளோட இருக்கும் போது வேற யார் நம்மளோட இருக்கணும்? என் ரப்பு என்னோட இருக்கிறான். இந்த கொள்கையை அல்லாஹ் வளர்க்கிறான். ஒரு ஆளா இருந்த அபூபக்கர் அலி ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆளா இருந்தாரு, பல லட்சம் கோடியா மாறிச்சு. இந்த ஜமாத் ஆரம்பத்துல 3 பேர் இருந்த ஒரே ஒரு குடும்பம் இருந்துச்சுங்க. ஆரம்ப நேரத்துல முறுக்க முடியல, ஒரே ஒரு குடும்பம், 4 பேர் 5 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு பெரிய லெவல்ல அல்லாஹ்வுடைய அருளால மக்கள் சாரையா வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இது மாறும். தாயிஃப்ல அன்னைக்கு போட்ட விதை அன்னைக்கு மரமாகல, பல ஆண்டுகள் கழித்து மரமாகியது. இப்படியாப்பட்ட நிகழ்வுல இன்ஷா அல்லாஹ் இதே இடமும் அல்லாஹ்வுடைய பாதையில மிகப்பெரிய தோப்பாக மாறும். தௌஹீதை சொல்லக்கூடிய கூட்டமாக இந்த ஊர் மாறும். அல்லாஹ் அதற்கான ஆற்றலை நிச்சயமாக வழிவகுத்து கொடுப்பான். அதற்கான உறுதி அல்லாஹ்ட்ட கேட்போம். நம்முடைய தாவாவுடைய பணியையும் இழக்காத வகையில அல்லாஹ்வுக்காக களமிறங்கக்கூடிய, ரத்தத்தை வேர்வையாக சிந்தி ஓடக்கூடிய நல்ல மக்களாக வல்ல நாயகன் உங்களையும் என்னை மாக்குவான் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹித தாவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.